ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? சந்தோஷமா இருக்கீங்களா? ಸಂತೋಷವಾಗಿದ್ದೀರಾ? சத்தத்தை காணுமே. ನಿಮ್ಮ ಶಬ್ದ ಯಾಕೋ ನಮಗೆ ಕೇಳಿಸ್ತಾ பசி ಇಲ್ಲ. பசி எடுத்துட்டா? வயிறு பசிச்சுட்டா? ಹಸಿವಾಗ್ತಾ ಇದೆಯಾ ಎಲ್ರಿಗೂ? சத்தம் கொடுக்க மாட்டேங்கிறீங்களே. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வேணுமா? ದೇವರ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಬೇಕಾ? யாருக்கெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும்னு விரும்புறீங்க, கேட்கணும்னு விரும்புறீங்க? ಯಾರೆಲ್ಲ ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನ ಕೇಳಿಸ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಹೇಳಿ ಬಯಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ಕೈನ ಮೇಲಕ್ಕೆ ಎತ್ತೋಣ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இந்த செய்தி வேலைக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் செபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும் முன்பாக உங்களுக்கு ஒரு சின்ன அறிவறிப்பை சொல்லுகிறேன். ஃபார்ம் வாங்கியிருக்கிறீங்களா? தெபோரால் பெண்கள் எழுப்புதல் செப குழுவுக்கான ஃபார்ம் வாங்கியிருக்கிறீங்க. அதை ஃபில் பண்ணினவங்க ಮೆಸೇಜ್ಗಿಂತಲೂ ಮುಂಚೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಕಟಣೆ. ಫಾರ್ಮ್ನ ತಗೊಂಡಿರುವಂಥವರಂದರೆ ದೆಬೋರಾ ಮಹಿಳಾ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಗುಂಪಿನ ಆ ಒಂದು ಸೆಲೆಕ್ಷನ್ನ ಮಾಡಿಕೊಂಡು ನಾವು ತಗೊಳ್ತೀವಿ ಅಂತ ಫಾರ್ಮ್ನ ತಗೊಂಡಿರುವಂಥವರು ವಾಲಂಟಿಯರ್ಸ್ நீங்கள் அதை கொடுத்துடலாம். ಅದನ್ನು ಫಿಲ್ ಮಾಡಿ ವಾಲಂಟಿಯರ್ಸ್ ಹತ್ರ ಕೊಟ್ಟುಬಿಡಿ. ஒருவேளை நான் ஃபில் பண்ணலை, எனக்கு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி படிவத்தை வெறுமையே வைத்திருக்கிறவங்க அதையும் எங்களுடைய வாலண்டியர்ஸ்ட்டு கொடுத்துருங்க. ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಇನ್ನೂ ಫಿಲ್ ಮಾಡಿಲ್ಲ, ಅದನ್ನು ಫಿಲ್ ಮಾಡೋದಕ್ಕೆ ನಮಗೆ ಇಷ್ಟ ಇಲ್ಲ ಅಥವಾ ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಆಗೋಲ್ಲ ಅಂತ ಅನ್ನುವಂಥವರು ಆ ಫಾರ್ಮ್ನ ಹಾಗೆ ವಾಲಂಟಿಯರ್ಸ್ ಕೈನಲ್ಲಿ ರಿಟರ್ನ್ ಮಾಡಿಬಿಡಿ. வாங்கினவங்கெல்லாம் கட்டாயம் நிரப்பணும்னு இல்லை. ತಗೊಂಡಿರೋರು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ಆ ಫಾರ್ಮ್ನ ಫಿಲ್ ಮಾಡಲೇಬೇಕು ಅನ್ನುವಂಥ ಕಡ್ಡಾಯ ಏನೂ ಇಲ್ಲ. இப்போ நீங்கள் நான் சும்மா வச்சிருக்கிறேன், எனக்கு தேவையில்லாமல் கொடுத்துட்டாங்கன்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்தினா வாலண்டியர்ஸ் வாங்கி கொள்ளுவார்கள். ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಫಾರ್ಮ್ ಇದೆ, ನಾವು ಇನ್ನೂ ಫಿಲ್ ಮಾಡಿಲ್ಲ, ಸುಮ್ಮನೆ ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ ಅನ್ನೋಂಥವ್ರು ಫಾರ್ಮ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ತೋರಿಸ್ರಿ. ವಾಲಂಟಿಯರ್ಸ್ ಬಂದು ಆ ಫಾರ್ಮ್ನ ಕಲೆಕ್ಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. என் கையில் வெறுமையாக ஃபார்ம் இருக்குன்னு சொல்கிறவங்க தயவு செய்து கை உயர்த்துங்க. ನನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಫಾರ್ಮ್ ಖಾಲಿಯಾಗಿ ಹಾಗೆ ಇಟ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಅನ್ನುವಂಥವರು ಕೈನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿ ಫಾರ್ಮ್ನ ತೋರಿಸ್ರಿ. தயவு செய்து எங்கள் வாலண்டியர்ஸ்ட்டு அந்த படிவத்தை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அது வேஸ்ட் ஆகாமல் நாங்கள் மறுபடியும் உபயோகப்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ವಾಲಂಟಿಯರ್ಸ್ ಕೈನಲ್ಲಿ ನೀವು ಆ ಫಾರ್ಮ್ಸ್ನ ಕೊಟ್ಟುಬಿಟ್ರಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಆ ಫಾರ್ಮ್ಸ್ ವೇಸ್ಟ್ ಆಗದಂತೆ ಬೇರೆಯವರಿಗೆ ಅದನ್ನು ನಾವು ಕೊಟ್ಟು ಉಪಯೋಗ ಮಾಡ್ತೀವಿ. இப்பொழுதும் நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக ಈಗ ನಾವೆಲ್ಲರೂ ಕರ್ತನ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕಿಂತ ಮುಂಚೆ ஆண்டவரே என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லி ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி செபிங்களேன். ದೇವರೇ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿ ಅಪ್ಪ ಅಂತ ಹೇಳಿ ದೇವರನ್ನು ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ ಒಂದು ನಿಮಿಷ ಎಲ್ಲರೂ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. மனிதனுடைய வார்த்தை ஒரு காலும் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றத்தையோ ஆசீர்வாதத்தையோ கொண்டு வர முடியாது. ಯಾವುದೇ ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನ ಮಾತುಗಳು ಯಾವ ಕಾಲಕ್ಕೂ ಯಾವ ಮನುಷ್ಯನ ಜೀವಿತದಲ್ಲೂ ಅದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಬದಲಾವಣೆಗಳನ್ನು ತರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವೇ ಇಲ್ಲ. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும் என்றால் அது நம்மை உருவாக்கும், அது நம்மை உடைக்கும், கர்த்தருக்கு நேராய் நம்மை வழி நடத்தும், நம்மை ಆಶೀರ್ವದಿக்கும். ಆದರೆ ಕರ್ತನ ವಾಕ್ಯವಾದದ್ದು ನಮಗೆ ನೇರವಾಗಿ ಬರುತ್ತೆ ಅಂತ ಅನ್ನುವುದಾದರೆ ಅದು ನಮ್ಮನ್ನು ಪುನರುತ್ಪತ್ತಿಯನ್ನು ಮಾಡುತ್ತೆ, ನಮ್ಮನ್ನು ಕಟ್ಟಿಕೊಡುತ್ತೆ, ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಜೀವವನ್ನ ಶುದ್ಧೀಕರಣವನ್ನ ಉಂಟು ಮಾಡಲಿದೆ. ஆகவே கேளுங்க, ಆದ್ದರಿಂದ ಕೇಳಿರಿ, என்னோடு கூட பேசுங்க. ஏசப்பா ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ರಿ. இயேசுவே உம்முடைய வார்த்தைகளை என்னோடு பேசுங்க. ನಿಮ್ಮ ವಾರ್ತೆಯನ್ನ ಇಟ್ಟು ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವು ಮಾತನಾಡಿ. எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு கூட ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಕೂಡ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. பல தடைகளுக்கு மத்தியில இந்த ஊழியத்தை தேவன் இந்த நாளில் ஏற்படுத்தி இருக்கிறார். ಹಲವು ತಡೆಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ದೇವರು ಈ ಸೇವೆಯನ್ನ ಈ ದಿವಸ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸಿದ್ದಾರೆ. அப்படியானால் உங்களை ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தருக்கு ஒரு நோக்கம் உண்டு. ಹಾಗಾದರೆ ಇಲ್ಲಿ ನೀವೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನ ಕುರಿತು ಕೂಡ ದೇವರಿಗೆ ಒಂದು ಉದ್ದೇಶ ಇದೆ. ஆகவே உங்கள் இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் திரும்பும் பொழுது உங்களை குறித்த தேவ சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். ಹಾಗಾದರೆ ನಿಮ್ಮ ಹೃದಯವಾದದ್ದು ದೇವರಿಗೆ ನೇರವಾಗಿ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವುದಾದರೆ ದೇವರು ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಚಿತ್ತವನ್ನ ನೀವುಗಳು ಅರಿತುಕೊಳ್ತೀರಾ. அவர் உங்களோடு கூட பேசி உங்களை நடத்துவார். ಅವರೇ ನಿಮ್ಮ ಸಂಗಡವಾಗಿ ಮಾತನಾಡಿ ನಿಮ್ಮನ್ನ ದಾರಿ ನಡೆಸ್ತಾರೆ. கேளுங்க பார்க்கலாம். செபிக்கும் பொழுது எல்லாரும் கேளுங்க. தகப்பனே, உம்முடைய மக்களாய் உங்க சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம்ப்பா. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಹಾಗೆ ಕೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ. ತಂದೆಯೇ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮಕ್ಕಳಾಗಿ ನಾವುಗಳು ಬಂದಿದ್ದೇವಪ್ಪ. உங்க வார்த்தையை கொண்டு நீங்க உங்க ஜனத்தை சந்திங்க. ನಿನ್ನ ಮಾತುಗಳನ್ನ ಇಟ್ಟು ನಿನ್ನ ಜನಗಳನ್ನ ಸಂಧಿಸಿರಿ. எங்களோடு கூட பேசுங்கப்பா. ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿಯಪ್ಪ.
இந்த செய்தி வேளைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல பலவானின் கிரியைகள், இந்த பட்டணத்திலே கிரியை செய்கிற அந்தகாரத்தின் கிரியைகள் எல்லாம் நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள ನಾಮத்தினால் ಅவைகள் ಮುಟಕಪಟ್ಟು போவதாக. ಈ ಸಂದೇಶಕ್ಕೆ ವಿರೋಧವಾಗಿ ಅಥವಾ ಈ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ನಮಗೆ ವಿರೋಧವಾಗಿ ಹೋರಾಟ ಮಾಡುತ್ತಿರುವಂತ ಆ ದುರಾತ್ಮನು ಅವನ ಬಲಗಳು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಅದು ನಿರ್ಮೂಲವಾಗಿ ಹೋಗುವುದಾಗಲಿ. செவிகளும் இருதயங்களும் திறக்கப்படுவதாக. ಕಿವಿಗಳು ಕಣ್ಣುಗಳು ತೆರೆಯಲ್ಪಡುವುದಾಗಲಿ. கர்த்தர் பேசுவீராக. ಕರ್ತನು ತಾನೇ ಮಾತನಾಡಿರಿ. எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ನಮ್ಮನ್ನ ಮರೆಮಾಚಿ ನೀವೇ ಪ್ರಕಟವಾಗಿರಿ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಹೆಸರಿನಲ್ಲಿಯೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ ನಮ್ಮ ತಂದೆಯೇ. இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு அறிவிப்பதற்காக ஜெபித்து கொண்டிருந்த பொழுது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நான் அதை வாசிக்கிறேன், நீங்க கவனமா கேளுங்க. ಈ ದಿವಸದಲ್ಲೂ ಕೂಡ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ವಾಕ್ಯದ ರೂಪದಲ್ಲಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಟಣೆಯನ್ನ ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ನಾವು ಹಂಚಿಕೊಳ್ತೇವೆ. ಅದನ್ನ ಓದುವಾಗ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳ್ರಿ. வெளிப்படுத்தின விசேஷம் ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 3ஆம் அதிகாரம் 3ನೇ ಅಧ್ಯಾಯ 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 2ನೇ ವಚನವನ್ನ ನಾನು ನಿಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಓದುತ್ತೇನೆ. நீ விழித்துக்கொண்டு ಎಚ್ಚರವಾಗಿರು, சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, ಸಾಯುವ ಹಾಗಿದ್ದ ಉಳಿದವುಗಳನ್ನು ದೃಢಪಡಿಸು. உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. ನನ್ನ ದೇವರ ಮುಂದೆ ನಿನ್ನ ಕೃತ್ಯಗಳಲ್ಲಿ ಒಂದಾದರೂ ಸಂಪೂರ್ಣವಾದದ್ದೆಂದು ನಾನು ಕಾಣಲಿಲ್ಲ. என கண்பான சகோதரியே, உங்களிடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், ನನಗೆ ಪ್ರಿಯವಾದಂತ ಸಹೋದರಿಯೇ, ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾ ಇರುವಂತದ್ದು, நீ விழித்துக்கொண்டு ನೀನು ಎಚ್ಚರವಾಗಿರು, சாகிறதற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து, ಸಾಯುವ ಹಾಗೆ ಇಡುವುದನ್ನು ನೀನು ಉಳಿಯುವಂತೆ ಮಾಡು. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒருவேளை செத்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತವಾದದ್ದು ಅದು ಸತ್ತು ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಅವಸ್ಥೆಯಲ್ಲಿ ಇರಬಹುದು. கர்த்தரை தேடுகிற நீங்கள், இன்றைக்கு அவரை தேடி வந்திருக்கிற நீங்கள், ಈ ರೀತಿಯಾಗಿ ಇವತ್ತು ದೇವರನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಬಂದಿರುವಂತ ನೀವುಗಳು, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உங்கள் ஜெப வாழ்க்கை செத்து போனதாய் காணப்படலாம். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತ ಅಥವಾ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತ ಅದು ಸತ್ತು ಹೋದದ್ದಾಗಿ ಕಾಣಿಸಬಹುದು. அது சாகிற சூழ்நிலையில ஒருவேளை உயிர் போறவங்க அந்த துடித்து கொண்டு இருக்கிறதை போல கடைசி கட்டத்துக்குள் உங்கள் ஜெப வாழ்க்கை வந்திருக்கலாம். ಅಥವಾ ಒಬ್ಬ ಸಾಯುವಂತ ವ್ಯಕ್ತಿಯು ಕೊನೆಯ ನಿಮಿಷದಲ್ಲಿ ಹೇಗೆ ಪರಿತಪಿಸ್ತಾನೋ ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತವೂ ಕೂಡ ಪರಿತಪಿಸುವಂತ ಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ಇರಬಹುದು. நீங்கள் சொல்லலாம், நான் சோர்ந்து போய்விட்டேன், பின்வாங்கி போய்விட்டேன். ನೀವು ಹೇಳುತ್ತಾ ಇರಬಹುದು, ನಾನು ಹಿಂಜಾರಿ ಹೋಗಿಬಿಟ್ಟೆ, ನಾನು ಸೋತು ಹೋಗಿಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே விழுந்து போய்விட்டேன், ಆತ್ಮೀಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾನು ಬಿದ್ದು ಹೋಗಿದ್ದೀನಿ, இயேசு கிறிஸ்துவை விட்டு தூர போய்விட்டேன், ನಾನು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೊರಟು என்னால் இப்பொழுதெல்லாம் ஜெபிக்கவே முடிவதில்லை, ನನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಇವಾಗೆಲ್ಲ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, வேதத்தை எடுத்தாலே தூக்கமாய் வருகிறது, ವೇದವನ್ನ ಕೈನಲ್ಲಿ ತೆಗೆದುಕೊಂಡ್ರೇನೆ ನಿದ್ರೆಯಾಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களுக்கு வந்திருக்கலாம். ಈ ರೀತಿಯಾದಂತ ಅವಸ್ಥೆನಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ನೀವಿವತ್ತು ಬಂದಿರಬಹುದು. உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿನೇ ಕರ್ತನೆ ಹೇಳ್ತಾರೆ, உன்னுடைய ஜெப வாழ்க்கை செத்து போகிற சூழ்நிலையில் இருக்கிறதா? ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತವಾದದ್ದು ಸಾಯುವ ಅವಸ್ಥೆನಲ್ಲಿ ಇದೆಯಾ? நீ விழித்துக் கொள்ள வேண்டும், ನೀನು ಎಚ್ಚರವಾಗಿರಬೇಕು, நீ ஸ்திரப்பட வேண்டும், ನೀನು ದೃಢವಾಗಿರಬೇಕು. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். ದೇವರು ನಿಮಗೊಂದು ಆಲೋಚನೆಯನ್ನ ಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. என் மகளே நீ ஸ்திரப்பட வேண்டும், ನನ್ನ ಮಗಳೇ ನೀನು ದೃಢಪಡಬೇಕು, என் மகளே நீ ஸ்திரப்பட வேண்டும், ನನ್ನ ಮಗಳೇ ನೀನು ಸ್ಥಿರವಾಗಿರಬೇಕು. ஏனென்றால் இது கடைசி காலம். ಯಾಕೆ ಅಂತ ಅನ್ನುವುದಾದರೆ ಇದು ಕಡೆಯ ಕಾಲ, இது ஒரு கொடிய காலம், ಇದೊಂದು ಕಠಿಣವಾದಂತ ಕಾಲ. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறியுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ಕಡೆ ದಿವಸಗಳಲ್ಲಿ ಕಠಿಣವಾದಂತ ಕಾಲವಾದದ್ದು ಬರಲಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರಿತುಕೊಳ್ಳಿರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ ಪ್ರಚಾರಪಡಿಸುತ್ತದೆ. நாம் வாழ்கிற இந்த காலம் கடைசி காலம். ನಾವು ಬದುಕುತ್ತಿರುವಂತ ಈ
ಈ ಕಾಲವಾದದ್ದು ಇದು ಕಡೆಯ ಕಾಲ. ஆண்டவருடைய வருகை அதி சீக்கிரமாய் இருக்க போகிறது. ದೇವರ ಬರುವಿಕೆಯಾದದ್ದು ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಆಗಲಿದೆ. அந்தி கிறிஸ்துவின் வெளிப்பாடு அதி சீக்கிரமாய் இருக்க போகிறது. ಅಂತ್ಯಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಕಟಣೆಯಾದದ್ದು ಅತಿ ಶೀಘ್ರವಾಗಿ ಬರಲಿದೆ. அதை காட்டிலும் மிகவும் அதிகமாக ಅದಕ್ಕಿಂತಲೂ ತುಂಬಾನೇ ಅಧಿಕವಾಗಿ ஒரு மகிமையான எழுப்புதல் இந்த தேசத்தை சந்திக்க போகிறது. ಒಂದು ಮಹಿಮೆಯಾದಂತ ಉಜ್ಜೀವನ ಈ ದೇಶವನ್ನ ಸಂಧಿಸಲಿದೆ. கிறிஸ்துவை அறியாதவர்கள், கிறிஸ்துவை வெறுக்கிறவர்கள், ஆண்டவர் தெய்வம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு அலைகிற எல்லாரும் ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு கடைசி கால எழுப்புதல் அதி சீக்கிரமாய் நம் தேசத்தில் வரப்போகிறது. ಕ್ರಿಸ್ತನನ್ನ ನಂಬದೇ ಇರುವಂತವರು, ದ್ವೇಷಿಸುವಂತವರು, ಕ್ರಿಸ್ತನನ್ನ ದೇವರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಈ ಗುಂಪಿನ ಜನಗಳು ಅರಿಕೆ ಮಾಡಿ ದೇವರ ಕಡೆಗೆ ಬರುವಂತ ಕಾಲವು ಅದು ಸಮೀಪದಲ್ಲೇ ಬರಲಿದೆ. அப்படிப்பட்ட ஒரு காலத்திற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காகத்தான் ಆ ರೀತಿಯಾದಂತ ಒಂದು ಕಾಲಘಟ್ಟಕ್ಕೆ ನಮ್ಮನ್ನ ಸಿದ್ಧ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், என் மகளே நீ ஸ்திரப்பட வேண்டியது அவசியம். ನನ್ನ ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, ನನ್ನ ಮಗಳೇ ನೀನು ದೃಢಪಡಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಅವಶ್ಯ. ஒருவேளை நீங்கள் சரீர பலவீனத்தோடு இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಶರೀರದಲ್ಲಿ ಅಸ್ವಸ್ಥರಾಗಿರಬಹುದು. உங்க குடும்ப சூழ்நிலைகளின் நிமித்தம் நீங்கள் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். ನಿಮ್ಮ ಕುಟುಂಬದ ದುರವಸ್ಥೆಯ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀವು ಸೋತು ಹೋಗಿ ಬಂದಿರಬಹುದು. பிசாசினுடைய உபத்திரவங்கள் மூலமாக, மனுஷர் மூலமாய் வருகிற உபத்திரவங்கள் மூலமாக சோர்ந்து போய் பலவீனப்பட்டு ஜெபிக்க முடியாதபடி நீங்கள் இங்கு வந்திருக்கலாம். ಸೈತಾನನಿಂದ ಬರುವಂತ ಹೋರಾಟಗಳು, ಕುಟುಂಬಗಳಿಂದ ಮನುಷ್ಯರಿಂದ ಬರುವಂತ ಹೋರಾಟಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನೀವುಗಳು ಬಳಲಿ ಹೋಗಿ ಒಂದು ವೇಳೆ ಇಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று அறிந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களோடு சொல்லுகிறார். ಆ ರೀತಿಯಾದಂತ ಅವಸ್ಥೆಯಿಂದ ನೀವುಗಳು ಇಲ್ಲಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ಅರಿತಂತ ದೇವರೇ ನಿಮಗೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நீங்கள் ஸ்திரப்பட வேண்டும். ನೀವುಗಳು ದೃಢಪಡಬೇಕು. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. 1 கொரிந்தியர் 1:8 சொல்லுகிறது, 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತೆ, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளில், ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ದಿನಗಳಲ್ಲಿಯೋ நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாயிருக்கும்படி, ನೀವು ಅಪರಾಧಿಗಳಾಗಿ ಎಣಿಸಲ್ಪಡದಂತೆ ಇರುವಂತೆ முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. ಕೊನೆಯವರೆಗೂ ಆತನು ತಾನೇ ನಿಮ್ಮನ್ನು ದೃಢಪಡಿಸುವನು ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. 2 தெசலோனிக்கேயர் 3:3 சொல்லுகிறது, 2 ತೆಸಲೋನಿಕದವರಿಗೆ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 3ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ, கர்த்தரோ உண்மையுள்ளவர், ಕರ್ತನೋ ಸತ್ಯವಂತನು, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ದೃಢಪಡಿಸಿ தீமையை நின்று விலக்கி உங்களை காத்துக்கொள்ளுவார். ಕೇಡಿನಿಂದ ನಿಮ್ಮನ್ನು ತಪ್ಪಿಸಿ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்ப ஒருவேளை நீங்கள் ஸ்திரத்தன்மை இல்லாதவர்களாய் இருக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ನೀವುಗಳು ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದವರಾಗಿ ಇರಬಹುದು. கொஞ்ச நேரம் நல்லா ஜெபிக்கிறேன், அப்புறம் விழுந்து போயிடுறேன். ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ, ಅದಾದ ಮೇಲೆ ಬಿದ್ದೋಗ್ತೀನಿ. 1 மாதம் நல்லா ஜெபிக்கிறேன், அப்புறம் சோர்ந்து போயிடுறேன். 1 ವಾರ ಚೆನ್ನಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೀನಿ, ಅದಾದ ಮೇಲೆ ಬಿದ್ದೋಗ್ತೀನಿ. என்னால ஜெபிக்க முடியல, ನನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, பரிசுத்தமாய் வாழ முடியவில்லை, ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, நான் செய்கிற தவறு எனக்கே தெரிகிறது, ನಾನು ಮಾಡುತ್ತಾ ಇರುವಂತ ತಪ್ಪು ಅದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇದೆ, ஆனால் அதிலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை, ಆದರೂ ಕೂಡ ಅದರಿಂದ ನನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಹೊರಗಡೆ ಬರುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ. பயங்கர மன போராட்டம், ಭಯಂಕರವಾಗಿ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಒಂದು ಹೋರಾಟ, இருதயத்திலே போராட்டம், ನನ್ನ ಹೃದಯದ ಒಳಗಡೆ ಒಂದು ಹೋರಾಟ, ஒரு மனமாய் ஜெபிக்க முடியவில்லை, ಒಮ್ಮನಸ್ಸಿನಿಂದ ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ஒரே மனமாய் கர்த்தரை பின்பற்ற முடியவில்லை, ಒಂದೇ ಓಟದೊಡನೆ ದೇವರನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ என்ற சூழ்நிலையில் நீங்கள் இங்கு வந்திருக்கலாம். ಈ ಅನ್ನುವಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯ ಒಳಗಡೆಯಿಂದ ನೀವುಗಳು ಬಂದಿರಬಹುದು. நம்முடைய ஆண்டவர் உண்மையுள்ளவர், ನಮ್ಮ ದೇವರು ಸತ್ಯವಂತನು. ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಾಲೆಲೂಯಾ. சத்தமா தான் சொல்லுங்களேன். ಜೋರಾಗಿ ಹೇಳ್ಬಹುದಾ? உங்களுக்கு நல்ல செய்தியே தானே சொல்றேன். ನಿಮಗೆ ಒಳ್ಳೆ ಸುದ್ದಿಯನ್ನ ತಾನೇ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. கர்த்தர் உண்மையுள்ளவர், உங்களுக்கு ಕರ್ತನು ನಿಮಗೆ ಸತ್ಯವಂತನಾಗಿದ್ದಾರೆ. எதற்கு உண்மையுள்ளவர்? ಆತನು ಏನಕ್ಕೋಸ್ಕರ உங்களை ಸತ್ಯವಂತನು? ஸ்திரப்படுத்த உண்மையுள்ளவர், ನಿಮ್ಮನ್ನ ದೃಢಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಆತನು உங்களை ಸತ್ಯವಂತನು. பலப்படுத்த உண்மையுள்ளவர். ನಿಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಸತ್ಯವಂತನು. 1 பேதுரு 5:10 நான் வாசிக்கும் பொழுது, 1 ಪೇತ್ರ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 10ನೇ ವಚನವನ್ನು ಓದುವಾಗ, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய
நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற ಕ್ರಿಸ್ತ ಯೇಸುವಿನ ಮಹಿಮೆಯ ಒಳಗಡೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದವರಾಗಿರುವಂತ சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே ಸಕಲ ಕೃಪೆಗಳನ್ನು ಹೊಂದಿರುವಂತ ದೇವರು ತಾನೇ கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை ಸ್ವಲ್ಪ ಕಾಲ ಸಂಕಟವನ್ನ ಅನುಭವಿಸುವಂತ ನಿಮ್ಮನ್ನು தீர்ப்படுத்தி ಅವರು ತಿದ್ದಿ ஸ்திரப்படுத்தி ನಿಮ್ಮನ್ನ ಸ್ಥಿರಪಡಿಸಿ பலப்படுத்தி ಬಲಪಡಿಸಿ நிலைநிறுத்துவார். ಅವರೇ ನಿಮ್ಮನ್ನ ನೆಲೆಗೊಳಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ ஹalleluya ஹல்லேலூயா. அந்த பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஹalleluya சொல்லுங்க. ಆ ಕಡೆ ಇರುವಂತವರೆಲ್ಲ ಹಲ್ಲೆಲೂಯಾ இந்த ಹೇಳ್ರಿ. பக்கம் இருக்கிறவங்க எல்லாம் ஹalleluya சொல்லுங்க. ಈ ಕಡೆ ಇರುವಂತವರೆಲ್ಲ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳ್ರಿ. பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ನೀವುಗಳು ಪಾಡನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? போராட்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ಹೋರಾಟವನ್ನೇ ಸಂಧಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? என் வாழ்க்கையே போராட்டமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறீர்களா? ನನ್ನ ಜೀವನಾನೇ ಹೋರಾಟವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀರಾ? கர்த்தர் உண்மையுள்ளவர். ಕರ್ತನು ಸತ್ಯವಂತನು. நீங்கள் பாடு அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ನೀವುಗಳು ಪಾಡನ್ನ ಅನುಭವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾ என் ಇದ್ದಾರೆ, மகளே உன்னை நான் சீர்படுத்த போகிறேன். ನನ್ನ ಮಗಳೇ ನಿನ್ನನ್ನು ನಾನು ದೃಢಪಡಿಸ್ತೇನೆ, உன்னை ஸ்திரப்படுத்த போகிறேன். ನಿನ್ನನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸ್ತೇನೆ, உன்னை பலப்படுத்த போகிறேன். ನಿನ್ನನ್ನು ನಾನು ಬಲಪಡಿಸ್ತೇನೆ, எனக்காக உன்னை நிலைநிறுத்த போகிறேன். ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ನೆಲೆಗೊಳಿಸ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவர் எவ்வளவு அருமையாய் நம்மோடு கூட பேசுகிறார். ದೇವರು ಎಷ್ಟೊಂದು ಸುಂದರವಾಗಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡ್ತಾರೆ. நம்முடைய பலவீனத்தை கண்டு நம்மை ஒதுக்கி விடுகிறவர் அல்ல நம்முடைய தேவன். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಬಲಹೀನತೆಯನ್ನ ನೋಡಿ ನಮ್ಮನ್ನ ತಳ್ಳಿ ಬಿಡುವಂತವರು ನಮ್ಮ ದೇವರಲ್ಲ. சோர்ந்து போனே உன்னை வெறுக்கிறவர் அல்ல. ಸೋತು ಹೋಗಿರುವಂತ ನಿನ್ನನ್ನ ದೇವರು ತ್ಯಜಿಸುವವರಲ್ಲ. உனக்கு நான் எவ்வளவு நன்மைகளை செய்தேன், உனக்கு நான் இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்தேனே, நீ என்னை மறந்து போனாயே என்று உங்களை புறக்கணிக்கிறவர் அல்ல. ನಿನಗೆ ನಾನು ಎಷ್ಟೊಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನ ಕೊಟ್ಟೆ, ನಿನಗೆ ಎಷ್ಟೊಂದು ಶುಭ ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿದೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಮರೆತು ಹೋಗುವಂತವರಲ್ಲ. ஹalleluya. ஹல்லேலூயா. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளை ஒருவேளை பலவீனப்படும் பொழுது, ஒரு ஜுரம் அல்லது ஏதாவது ஒரு பலவீனம் வந்து அந்த குழந்தை பலவீனப்பட்டு படுக்கையிலே படுத்திருக்கும் பொழுது அந்த தாய் அந்த குழந்தையை பலப்படுத்துவதற்கான சத்தான ஆகாரங்களை கொடுக்கிறார். அந்த குழந்தை நடக்க முடியாமல் தள்ளாடும் பொழுது அது தள்ளாடுவதிலிருந்து விலக்கி பலனோடு நடப்பதற்கேற்ற உணவு வகைகளை கொடுத்து பராமரிக்கிறார். ಒಬ್ಬ ತಾಯಿಯಾದವಳು ತನಗೆ ಹುಟ್ಟಿದಂತ ಮಗುವಿಗೆ ಏನಾದರೂ ಒಂದು ಬಲಹೀನತೆಯಾದದ್ದು ಬಂದಾಗ ಆ ಮಗುವನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಒಳ್ಳೆ ಸತ್ವವುಳ್ಳಂತ ಆಹಾರವನ್ನ ಕೊಟ್ಟು ಒಳ್ಳೆ ಪೋಷಣೆಯನ್ನ ಮಾಡಿ ಅದನ್ನ ಕಾಪಾಡಿ ಹೇಗಾದರೂ ದೃಢಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಪ್ರಯತ್ನ ಪಟ್ಟು ದೃಢಪಡಿಸುವವಳಾಗಿರ್ತಾಳೆ. அதை போலதான் நம்முடைய ஆண்டவரும். ಅದೇ ಪ್ರಕಾರವಾಗಿಯೇ ನಮ್ಮ ದೇವರು ಕೂಡ அவர் நமக்கு தகப்பனாயிருக்கிறார். ಅವರು ನಮಗೆ ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. அவர் நமக்கு தாயாயிருக்கிறார். ಅವರು ನಮಗೆ ತಾಯಿಯಾಗಿದ್ದಾರೆ. நம்முடைய கால்கள் தள்ளாடும் பொழுது, ನಮ್ಮ ಕಾಲುಗಳು ಕದಲು ಹೋಗುವಾಗ, நாம் பலவீனப்படும் பொழுது, ನಾವುಗಳು ಬಲಹೀನ ಪಡುವಾಗ நம்மோடு கூட பேசி நம்மை உயிர்ப்பித்து நம்மை பலப்படுத்தி நம்மை ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்துவார். ನಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ನಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸಿ ನಮ್ಮನ್ನ ದೃಢಪಡಿಸಿ ನಮ್ಮನ್ನ ಸ್ಥಿರಪಡಿಸಿ ದೇವರು ನಮ್ಮನ್ನ ನೆಲೆಗೊಳ್ಳುವಂತೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இந்நேரம் நீங்க ஒரு அல்லேலூயா சொல்லி இருக்க வேண்டாமா? ಇಷ್ಟೊತ್ತಿಗೆ ನೀವೊಂದು ಜೋರಾಗಿ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹೇಳಬೇಕಲ್ವಾ? கர்த்தருடைய வார்த்தை, நல்ல வார்த்தை உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. நீங்க அல்லேலூயா சொல்லி அதை ரிசீவ் பண்ண வேண்டும். ದೇವರ ವಾಕ್ಯ ಒಂದು ಒಳ್ಳೆ ವಾಕ್ಯವಾಗಿ ನಿಮ್ಮ ಬಳಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. ಅದಕ್ಕೆ ನೀವು ಹಲ್ಲೆಲೂಯಾ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನ ನೀವು ಪಡ್ಕೊಳ್ಬೇಕು. நீங்கள் எந்த சூழ்நிலையில் இன்றைக்கு வந்திருந்தாலும், ನೀವು ಯಾವುದೇ ಒಂದು ಅವಸ್ಥೆನಲ್ಲಿ ಇವತ್ತಿಗೆ ನೀವು ಬಂದಿದ್ರೂನು கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನ உங்களை ಸ್ಥಿರಪಡಿಸ್ತಾನೆ. ஸ்ட்ராங் ஆக்குவார். ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಬಲಪಡಿಸ್ತಾರೆ. உங்களுடைய ஜெப வாழ்க்கையை ஸ்ட்ராங் பண்ணுவார். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತವನ್ನ ದೇವರು ಬಲವಾಗಿ ನಡೆಸ್ತಾರೆ. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் நிலை நிற்பீர்கள். ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಸ್ಥಿರವಾಗಿ ನಿಲ್ತೀರಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் என்னென்ன காரியத்தில் நம்மை ஸ்திரப்படுத்த போகிறார் என்றுதான் இன்றைக்கு தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ದೇವರು ಯಾವ ಯಾವ ಕಾರ್ಯಗಳಲ್ಲೆಲ್ಲ ನಮ್ಮನ್ನ ದೃಢಪಡಿಸ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿನೇ ಇವತ್ತು ನಾವು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಧ್ಯಾನಿಸ್ತೀವಿ. ಮೊದಲನೆಯದಾಗಿ நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை அவர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ನಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತವನ್ನ ಅವರು ದೃಢಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಬಯಸ್ತಾರೆ. பரிசுத்தமாய் வாழ முடியாதபடிதான் இன்றைக்கு அநேகர் போராடி கொண்டிருக்கிறார்கள். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದುಕುವುದಕ್ಕೆ ಆಗದೇನೆ ಇವತ್ತು ಅನೇಕರು ಹೋರಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 7ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತೆ, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். ನೀನು ನಿನ್ನ ದೇವರಾಗಿರುವಂತ ಕರ್ತನಿಗೆ ಒಂದು ಪರಿಶುದ್ಧವಾದ ಜನಾಂಗ. பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா
ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் ಭೂಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಜನಗಳಿಗಿಂತಲೂ ನಿನ್ನ ದೇವನಾಗಿರುವಂತ ಕರ್ತನು உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படிக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ತನಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ಇರುವಂತೆ ಅವರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. நீங்கள் அவருக்கு சொந்தமாயிருக்கும்படி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ನೀವುಗಳು ಆತನಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ಇರುವಂತೆ ಅವರೇ ಆರಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ವೇದವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. இங்கு வந்து அமர்ந்திருக்கிற இத்தனை பேரும் நீங்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா? ಇಲ್ಲಿ ಬಂದು ಕೂತಿರುವಂತ ಇಷ್ಟು ಜನಗಳು ಕೂಡ ನೀವುಗಳು ಯಾರು ಎಂಬುದಾಗಿ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? நான் யார் என்கிற அறிவு உங்களுக்கு இருக்கிறதா? ನಾನು ಯಾರಾಗಿದ್ದೀನಿ ಅನ್ನುವಂತ ಅರಿವು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದೆಯಾ? நீங்களா யாரு? ನೀವೆಲ್ಲ ಯಾರು? சத்தமா ಶಬ್ದವಾಗಿ ನಮಗೆ ಕೇಳಿಸ್ತಾ வாயை ಇಲ್ಲ. திறந்து சொன்னீங்கன்னா ஏசப்பா கேட்டு சந்தோஷப்படுவாரு, பிசாசு கேட்டு வெட்கப்பட்டு ஓடுவான். சத்தமா சொல்லுங்க. ನೀವು ಬಾಯಿ ತೆಗೆದು ಹೇಳಿದ್ರಿ ಅಂತಂದ್ರೆ ಏಸಪ್ಪ ಕೇಳಿ ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ, ದುರಾತ್ಮನು ಕೇಳಿ ಓಡಿ ಹೋಗ್ತಾನೆ. நீங்க யாரு? ನೀವುಗಳು ಯಾರಾಗಿದ್ದೀರಾ? சத்தமா ಜೋರಾಗಿ ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நீங்க எல்லாரும் பரிசுத்த ஜனம். ನೀವೆಲ್ಲರೂ ಪರಿಶುದ್ಧವಾದ ಜನಾಂಗ. நீங்கெல்லாம் கர்த்தர் தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ನೀವೆಲ್ಲರೂ ಕರ್ತನು ತನಗಾಗಿ ಇರುವಂತೆ ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟಂತ ಜನಾಂಗ. அப்ப நீங்க அவருக்கு பரிசுத்த ஜனமா இருக்கும்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். ಹಾಗಾದರೆ ನೀವು ಆತನಿಗೆ ಪರಿಶುದ್ಧವಾದ ಜನಾಂಗವಾಗಿ ಇರುವಂತೆ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು. ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனம் சொல்லுகிறது. ಏಷಾಯ 43ನೇ ಅಧ್ಯಾಯ 23ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತೆ, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ಈ ಜನಗಳನ್ನ ನನಗಾಗಿಯೇ ಏರ್ಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. அப்ப உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் தமக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். ಹಾಗಾದರೆ ನಿಮ್ಮ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಆತನು ತನಗೋಸ್ಕರವಾಗಿ ಏರ್ಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. நாம் அவருக்கு பரிசுத்த ஜனம். ನಾವುಗಳು ಆತನಿಗೆ ಪರಿಶುದ್ಧ ಜನ. நாம் அவருக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ನಾವು ಆತನಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿ ಇರುವ ಹಾಗೆ ಆತನು ಆರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು. நம்மை அழைத்திருக்கிற கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்கிற அறிவும் நமக்கு இருக்க வேண்டும். ಹಾಗಾದರೆ ನಮ್ಮನ್ನ ಕರೆದಿರುವಂತ ದೇವರು ಎಂತವರಾಗಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂತ ಅರಿವು ನಮಗೆ ಇರಬೇಕು. லேவியராகமம் 19:2, ಯಾಜಕ ಕಾಂಡ 19:2, லேவியராகமம் 20:7, ಯಾಜಕ ಕಾಂಡ 20:7, 1 பேதுரு 1:15-16 வசனங்கள் சொல்லுகிறது. 1 ಪೇತ್ರ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 15-16ನೇ ವಚನ ಹೀಗೆ ಹೇಳುತ್ತೆ, உங்களை அழைத்த கர்த்தர் பரிசுத்தர். ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದಂತ ಕರ್ತನು ಆತನು ಪರಿಶುದ್ಧನು. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப நாம் யார் என்கிற அறிவும் இருக்க வேண்டும். நம்மை ஏற்படுத்தி நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தரும் யார் என்பது அறிவு இருக்க வேண்டும் நமக்கு. ಹಾಗಾದರೆ ನಾವು ಏನಾಗಿದ್ದೀವಿ ಅನ್ನುವಂತ ಅರಿವು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರಬೇಕು. ನಮ್ಮನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಿರುವಂತ ಕರ್ತನು ಕೂಡ ಏನಾಗಿದ್ದಾರೆ ಅನ್ನುವಂತ ಅರಿವು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರಬೇಕು. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். ಹಾಗಾದರೆ ನಮ್ಮ ದೇವರು ಪರಿಶುದ್ಧನು. நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர் நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்றும் விரும்புகிறார். ನಮ್ಮನ್ನ ಆರಿಸಿಕೊಂಡಂತ ದೇವರು ನಾವು ಪರಿಶುದ್ಧವಾಗಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅವರು ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இந்த ஒரு அறிவு நமக்குள்ளே இருக்குமானால் நாம் பின்வாங்கி போக மாட்டோம். ಈ ಒಂದು ಅರಿವು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದೆ ಅಂತ ಅನ್ನುವುದಾದ್ರೆ ನಾವು ಹಿಂಜರಿದು ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ. தகப்பன் எப்படியோ அப்பதான் பிள்ளைகளும் இருக்க முடியும். ತಂದೆ ಹೇಗಿರ್ತಾರೋ ಮಕ್ಕಳು ಕೂಡ ಹಾಗೇನೆ ಇರ್ತಾರೆ. தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று ஒரு பழமொழி சொல்லுவார்கள். ತಾಯಿಯ ಹಾಗೆ ಮಕ್ಕಳು ದಾರದ ಹಾಗೆ ಆ ಸ್ಯಾರಿ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ಗಾದೆಯನ್ನು ಕೂಡ ಹೇಳ್ತಾರೆ. அப்ப நம்மை சிருஷ்டித்த தேவன் எப்படிப்பட்டவரோ அப்படித்தான் நாமும் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். ಹಾಗಾದ್ರೆ ನಮ್ಮನ್ನ ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದಂತ ದೇವರು ಎಂತವರಾಗಿದ್ದಾರೋ ಆ ಪ್ರಕಾರವಾಗಿ ಈ ಲೋಕದಲ್ಲೂ ಕೂಡ ನಾವುಗಳು ಜೀವಿಸಬೇಕು. நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ನಾವು ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ? நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ನಾವು ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ? இன்று காலையிலே நாங்கள் தங்கியிருந்த அறையிலிருந்து ஜன்னல் வழியாய் பார்க்கும் பொழுது, ಇವತ್ತು ಬೆಳಿಗ್ಗೆ ನಾವು ವಾಸವಾಗಿದ್ದಂತ ರೂಮ್ ನಿಂದ ಹೊರಗಡೆ ನಾವು ಕಿಟಕಿಯಿಂದ ನೋಡಬೇಕಾದ್ರೆ வாகனங்களிலே திரள் கூட்ட ஜனங்கள் போய்க்கொண்டே இருக்கிறாங்க. ವಾಹನದ ಒಳಗಡೆ ಏರಳವಾದಂತ ಜನಗಳ ಗುಂಪುಗಳು ಹೋಗ್ತಾನೇ ಇದ್ದಾರೆ. இன்றைக்கு எங்க போயிட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? ಇವತ್ತೆಲ್ಲರೂ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? தெரியுமா? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? இன்னைக்கு என்ன ஜனங்க கொண்டாடிட்டு இருக்காங்க, எங்க போயிட்டு இருக்காங்கன்னு தெரியுமா? ಇವತ್ತು ಜನಗಳೆಲ್ಲ ಏನನ್ನ ಕೊಂಡಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ, ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅನ್ನುವುದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? தெரியுமா? ಗೊತ್ತಾ? அவங்களுக்குள்ள இருக்கிற வைராக்கியம் நமக்குள்ள இருக்கா? ಅವರ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಒಂದು ವೈರಾಗ್ಯ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದೆಯಾ? சொல்லுங்க, ಹೇಳಿ.
நேற்றைய தினம் நாங்கள் ட்ரெயின்ல வந்து கொண்டிருக்கும் பொழுது ನಿನ್ನೆ ದಿವಸದಲ್ಲಿ ನಾವು ಟ್ರೈನ್ ನಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇರಬೇಕಾದ್ರೆ எங்களோட அந்த கேரேஜ்ல இருந்தவங்க நிறைய பேர் இந்த கூப்ளிக்கு வர்றாங்க. ನಮ್ಮ ಜೊತೆನಲ್ಲಿ ಆ ಕಂಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಂತವರು ಬಹಳ ಜನ ಒಂದು ಗುಂಪಾಗಿ ಇಲ್ಲಿಗೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. எதற்கு வருகிறார்கள்? ಏನಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ? ஜீவன் இல்லாததை ஆராதிப்பதற்காக, ಜೀವ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದನ್ನ ಆರಾಧಿಸುವುದಕ್ಕಾಗಿ, உயிர் இல்லாததை ஆராதிப்பதற்காக, ಪ್ರಾಣವೇ ಇಲ್ಲದನ್ನು ಅವರು ಆರಾಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, தங்களை ரட்சிக்க திராணியற்ற ஒரு தெய்வத்தை தேடி வந்து கொண்டிருக்கிறார்கள். ಅವರನ್ನ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ತ್ರಾಣ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತದ್ದನ್ನ ಹುಡುಕಿಕೊಂಡು ಅವರು ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர்களுக்கு இருக்கிற வைராக்கியம், அவர்களுக்குள் இருக்கிற ஒரு அறிவு நமக்குள்ள இல்ல. இப்ப ಅವರ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಒಂದು ವೈರಾಗ್ಯ, ಅವರ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ಒಂದು ಅರಿವು ಇವತ್ತು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇಲ್ಲ. இருந்து பல இடங்களிலே கோயம்புத்தூர்ல சேர்றாங்க. ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹಲವು ಜಾಗಗಳಿಂದ ಕೊಯಂಬತ್ತೂರಿನಲ್ಲಿ ಇವತ್ತು ಸೇರ್ತಾರೆ. லட்சக்கணக்கானோர் கூடுகிறாங்க. ಲಕ್ಷಾಂತರ ಗುಂಪಾಗಿ ಕೂಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர்கள் நம்புகிற நம்பிக்கை எங்கே அவர்களை கொண்டு போகிறது? ಅವರುಗಳು ನಂಬುವಂತ ಅವರ ನಂಬಿಕೆ ಇವತ್ತು ಅವರನ್ನ ಎಲ್ಲಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೆ? விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அசுத்தத்துக்கும் நேராய் கொண்டு போகிறது. ಅದು ವ್ಯಭಿಚಾರಕ್ಕೂ ವೇಶ್ಯತನಕ್ಕೂ ಅಶುದ್ಧದ ಕಡೆಗೆ ಅವರನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೆ. நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? ಆದರೆ ನೀವುಗಳು ನಾವು ಆರಾಧಿಸುತ್ತಿರುವಂತ ದೇವರು ಎಂತವರಾಗಿದ್ದಾರೆ? அவர் நம்மை பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துகிறவர். ಅವರು ನಮ್ಮನ್ನ ಪರಿಶುದ್ಧತೆಗೆ ನೇರವಾಗಿ ನಡೆಸುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. முடிவிலே நித்திய ஜீவனை நமக்கு அளிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறவர். ಅಂತ್ಯದಲ್ಲಿ ನಮಗೋಸ್ಕರ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ವಾಗ್ದಾನ ಮಾಡಿರುವ ಆತನು. ஹalleluya, 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 ஹalleluya. அவர்களுக்குள் இருக்கிற வைராகியம் உங்களுக்குள் இருக்கிறதா? ಹಾಗಾದರೆ ಅವರ ಒಳಗಡೆ ಇರುವಂತ ವೈರಾಗ್ಯವಾದದ್ದು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದೆಯಾ? நீங்கள் யோசிக்க வேண்டும். ನೀವುಗಳು ಇದನ್ನ ಯೋಚಿಸಬೇಕು. யோசித்து உங்களை அர்ப்பணிக்க கூடிய ஒரு காலம் இது. ನೀವೇ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಿಮ್ಮನ್ನ ಸಮರ್ಪಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕಾದಂತ ಒಂದು ಕಾಲ ಇದಾಗಿದೆ. உன்னை எனக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிற ஆண்டவர், ನಿನ್ನನ್ನ ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಏರ್ಪಡಿಸಿಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕರ್ತನು, நாம் அவருக்காக எப்படி வாழ்கிறோம்? ನಾವು ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಹೇಗೆ ಬದುಕ್ತಾ ಇದ್ದೇವೆ? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் ಯೆಶಾಯನ ಪ್ರವದನೆಯ ಗ್ರಂಥ 1 அதிகாரம் 4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ಮೊದಲನೇ ಅಧ್ಯಾಯ 4ನೇ ವಚನವನ್ನ ಓದುವಾಗ, ஐயோ பாவமுள்ள ஜாதியும், ಅಯ್ಯೋ ಪಾಪವಾಗಿರುವಂತ ಈ ಜನಾಂಗವು, அக்கிரமத்தால் பாரம் சுமந்த ஜனமும், ಅಕ್ರಮವಾಗಿ ಪಾಪವಾಗಿ ಭಾರವನ್ನು ಹೊತ್ತಿರುವಂತ ಪ್ರಜೆಯು, பொல்லாதவர்களின் சந்ததியும், ದುಷ್ಟ ಸಂತತಿಯು, கேடு உண்டாக்குகிற புத்திரருமாயிருக்கிறார்கள். ಇವರುಗಳು ಭ್ರಷ್ಟರಾಗಿರುವಂತ ಮಕ್ಕಳೇ ಆಗಿದ್ದಾರೆ. கர்த்தரை விட்டு, ಕರ್ತನನ್ನು ಬಿಟ್ಟು இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக பின்வாங்கி போனார்கள். ಇಸ್ರಾಯೇಲಿನ ಪರಿಶುದ್ಧನಾಗಿರುವಂತ ದೇವರಿಗೆ ಕೋಪವನ್ನು ಎಬ್ಬಿಸುವಂತೆ ಇವರು ಹೊರಟಿದ್ದಾರೆ. அப்ப தேவனாகிய கர்த்தர் உங்கள் மீது பிரியமாயிருக்கிறாரா? ಹಾಗಾದರೆ ದೇವನಾಗಿರುವಂತ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪ್ರಿಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದಾರಾ? உங்கள் பாவ வாழ்க்கையினால் அவருக்கு கோபம் ஊட்டி பின்வாங்கி போனவர்களாய் காணப்படுகிறீர்களா? ಅಥವಾ ನಿಮ್ಮ ಪಾಪವಾಗಿರುವಂತ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಿಂದ ಅವರಿಗೆ ಕೋಪವನ್ನ ಎಬ್ಬಿಸಿ ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋದವರಾಗಿ ಕಾಣಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಜೀವನ ಹೇಗಿದೆ? நம்முடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ಜೀವಿತವಾದದ್ದು ಅದು ಹೇಗಿದೆ? இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ಇವತ್ತು ದೇವರು ನಿಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರ ಸಂಗಡವಾಗಿಯೂ ಮಾತನಾಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உங்களுடைய பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆಯ ಜೀವಿತ ಅದು ಹೇಗೆ ಇದೆ? ஒரு காலத்தில் நல்லா ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்தவர்கள் நீங்கள். ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಹೊಂದಿ ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ವೈರಾಗ್ಯದಿಂದ ಜೀವಿಸಿದವರು ನೀವುಗಳೇ. அதிக நேரம் ஜெபித்தவர்கள் நீங்கள். ಅಧಿಕವಾದಂತ ಸಮಯ ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನ ಮಾಡಿದವರು ನೀವುಗಳೇ. ஆலயத்திற்கு ஓடி வந்த நீங்கள். ಆಲಯಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಓಡಿ ಬಂದಂತವರು ನೀವುಗಳು. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று பாவத்தை கண்டு விலகி ஓடின நீங்கள். ಪರಿಶುದ್ಧತೆಯೇ ನನಗೆ ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಪಾಪವನ್ನ ಬಿಟ್ಟು ಓಡಿದವರು ನೀವುಗಳು. இன்றைக்கு எப்படி வாழ்கிறீர்கள்? ಇವತ್ತು ನೀವು ಯಾವ ರೀತಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? இது கடைசி காலம். ಇದೊಂದು ಕಡೆಯ ಕಾಲ. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்பட்டு போகிற ஒரு கொடிய காலம் இது. ಸಾಧ್ಯವಾಗುವುದಾದರೆ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು ಕೂಡ ವಂಚನೆಗೆ ಒಳಗಾಗುವಂತ ಒಂದು ಕಠಿಣವಾದಂತ ಒಂದು ಕಾಲ. நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ಜೀವನ ಇವತ್ತು ಹೇಗಿದೆ? வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? ವಂಚಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಪರಿಸ್ಥಿತಿಯ ಒಳಗಡೆ ಇದ್ದೀರಾ? தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும், ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು ಸಾಧ್ಯವಾಗುವುದಾದರೆ ಆರಿಸಲ್ಪಟ್ಟವರು, கர்த்தருக்கு ஊழியம் செய்தவர்கள், ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಸೇವೆಯನ್ನ ಸಲ್ಲಿಸಿದವರು, அவரால் பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர்கள், ಅವರಿಂದ ಹೆಸರೇಳಿ ಕರೆಯಲ್ಪಟ್ಟವರು, அவர் சுகமாக்கினவர்கள், ಅವರುಗಳಿಂದ ಸೌಖ್ಯತೆಯನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರು,
அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்று அனுபவித்தவர்கள், ಯೇಸುವಿನ ಬಳಿಯಿಂದ ಅದ್ಭುತವನ್ನ ಕೇಳಿ ಹೊಂದಿಕೊಂಡು ಅನುಭವಿಸಿದವರು, இன்றைக்கு பணத்திற்காக பொருளுக்காக உலக வாழ்க்கைக்காக ஆசைப்பட்டு கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகக்கூடிய காலம் இது. ಇವತ್ತು ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಅಲ್ಲದಂತೆ ವಸ್ತುವಿಗೋಸ್ಕರ, ಹಣಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ, ಲೋಕಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಒಂದು ಕಾಲ. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நாம் இப்படியாக வாசிக்கிறோம். ಆದಿಕಾಂಡ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 8ನೇ ವಚನದಲ್ಲಿ ನಾವು ಈ ರೀತಿಯಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಓದುತ್ತೇವೆ. ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய சத்தத்திற்காக ஆவலோடு காத்து கொண்டிருந்தவர்கள். ಆದಾಮನು ಅವ್ವಳು ಕೂಡ ಕರ್ತನ ಶಬ್ದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಕಾತುರದಿಂದ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದವರು. கர்த்தர் எப்பொழுது வருவார், அவரோடு பேசலாம், அவரோடு உலாவலாம் என்று காத்து கொண்டிருந்தவர்கள். ದೇವರು ಯಾವಾಗ ಬರ್ತಾರೆ, ಅವರ ಜೊತೆ ನಾನು ಮಾತನಾಡಬೇಕು, ಅವರ ಜೊತೆ ನಾನು ಸಂಚರಿಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕಾಯುತ್ತಾ ಇದ್ದಂತವರು. அன்றோ 8ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சன்னதிக்கு அவர்கள் விலகி போய்விட்டார்கள். ಆ 8ನೇ ವಚನವಾದದ್ದು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತೆ, ಅವರುಗಳು ಕರ್ತನೆಯ ಸಾನ್ನಿಧ್ಯಾನದಿಂದ ದೂರವಾಗಿ ಹೊರಟು ಹೋದರು. தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளித்துக் கொண்டார்கள். ಆ ತೋಟದಲ್ಲಿ ಇದ್ದಂತ ಒಂದು ವೃಕ್ಷದ ಹಿಂದೆಗಡೆ ಹೋಗಿ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡ್ರು. காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், ಕರ್ತನಿಂದ ಸೃಷ್ಟಿಸಲ್ಪಟ್ಟವರು, கர்த்தரோடு உலாவினவர்கள், ಕರ್ತನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸಂಚಾರ கர்த்தருடைய ಮಾಡಿದವರು, சத்தத்தை கேட்டவர்கள், ದೇವರ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳಿಸಿಕೊಂಡವರು, சத்துருவின் வஞ்சகத்திற்கு தங்களை விற்று போட்டார்கள். ಶತ್ರುವಿನ ವಂಚನೆಗೆ ತಮ್ಮನ್ನ ತಾವು ಮಾರಿಕೊಂಡು ಬಿಟ್ರು. சத்துருவின் சத்தத்திற்கு தங்களை விற்று போட்டார்கள். ಶತ್ರುವಿನ ವಂಚನೆಗೆ ತಮ್ಮನ್ನ ತಾವು ಮಾರಿಕೊಂಡ್ರು. ஆகவே தேவனுடைய சத்தத்திற்கு விலகி ஓடி போனார்கள். ಆದದರಿಂದಲೇ ಅವರುಗಳು ದೇವರ ಶಬ್ದದಿಂದ ದೂರವಾಗಿ ಓಡಿ ಹೋದರು. அவருடைய சந்நிதிக்கு விலகி போனார்கள். ಅವರ ಸನ್ನಿಧಾನದಿಂದ ಅವರುಗಳು ದೂರವಾಗಿ ಓಡಿ ಹೋದರು. எனக்கு அன்பான சகோதரியே, ನನಗೆ ಪ್ರಿಯವಾಗಿರುವಂತ ಸಹೋದರಿಯೇ, இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கிறீங்க? ಇವತ್ತು ಎಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಗಳಲ್ಲಿ ನೀವಿದ್ದೀರಾ? கர்த்தருடைய சத்தத்தை கேட்க முடிகிறதா? ದೇವರ ಶಬ್ದವನ್ನ ನಿಮ್ಮಿಂದ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇದೆಯಾ? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் இருக்கிறதா? ಅವರ ಮಾತಿಗೆ ವಿಧೇಯರಾಗಬೇಕು ಅನ್ನುವಂತ ಹೃದಯ ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದೆಯಾ? அவருடைய வார்த்தையின்படி வாழக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீர்களா? ಅವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಜೀವಿಸುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿನಲ್ಲಿ ನೀವಿದ್ದೀರಾ? ரட்சிக்கப்பட்டவர்கள் தான், ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರೇನೆ, அபிஷேகம் பெற்றவர்கள் தான், ಅಭಿಷೇಕವನ್ನ ಹೊಂದಿದವರೇನೆ, ஆலயத்துக்கு வருகிறவர்கள் தான், ಆಲಯಕ್ಕೆ ಬರ್ತಾ ಇರೋರೇನೆ, இந்த கூட்டத்திற்கெல்லாம் வந்து அமர்ந்திருக்கிறவர்கள் தான். ಈ ತರ ಕೂಟದಲ್ಲೆಲ್ಲ ಬಂದು ಪಾಲ್ಗೊಳ್ಳುವವರೇನೆ. உங்களுடைய சிந்தை எப்படி இருக்கிறது? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಚಿಂತನೆಗಳು ಹೇಗಿದೆ? உங்கள் இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಹೃದಯವು ಕರ್ತನ ಮುಂದೆಗಡೆ ಅದು ಹೇಗೆ ಇದೆ? மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன் என்று சொல்லி இருக்கிறார். ಮನುಷ್ಯನ ನೋಡುವ ಹಾಗೆ ನಾನು ನೋಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಕರ್ತನು மனுஷன் ಹೇಳುತ್ತಾರೆ. முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவர். ಮನುಷ್ಯನೋ ಮುಖವನ್ನ ನೋಡುತ್ತಾನೆ, ಕರ್ತನೋ ಹೃದಯವನ್ನ ನೋಡುವಾತನಾಗಿದ್ದಾನೆ. இருதயம் கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? ನಮ್ಮ ಹೃದಯವಾದದ್ದು ಕರ್ತನ ಮುಂದೆಗಡೆ ಅದು ಹೇಗೆ ಇದೆ? எல்லா அசுத்தங்களும் கபடுகளும் வஞ்சனைகளும் தீவினைகளும் எல்லாம் நிறைந்ததாய் இருக்கிறதா? ಎಲ್ಲಾ ಕಪಟತನಗಳು, ಅಶುದ್ಧಗಳು, ದುಷ್ಟತ್ವಗಳು ತುಂಬಿದವುಗಳಾಗಿದೆಯಾ? உங்கள் இருதயம் உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கும் தெரியும். ನಿಮ್ಮ ಹೃದಯ ನಿಮಗೂ ಗೊತ್ತು, ಕರ್ತನಿಗೂ ಗೊತ್ತು. பிசாசும் அறிந்திருக்கிறான். ಸೈತಾನನೂ ಅರಿತಿದ್ದಾನೆ. தெரியுமா உங்களுக்கு? ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? யாருக்குமே தெரியாதுன்னு செய்கிற தவறுகளை ஆண்டவர் அங்க ரெக்கார்ட் வைத்திருக்கிறார். ಯಾರಿಗೂ ಗೊತ್ತಾಗೋದಿಲ್ಲ ಅನ್ನುವಂತ ತಪ್ಪುಗಳನ್ನ ದೇವರು ರೆಕಾರ್ಡ್ ಮಾಡಿ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. மனிதர்களிடத்துல வேணால் அப்படி இல்லை, இப்படிதானே சொன்னேன், அப்படிதானே செஞ்சேன் என்று மாப்பு சொல்லலாம். ಮನುಷ್ಯನ ಬಳಿಯಲ್ಲಿ ನೀವು ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಈ ತರನೇ ಹೇಳಿದೆ, ಆ ತರನೇ ಹೇಳಿದೆ ಅಂತ ಬದಲಾಯಿಸಿ ನೀವು ಹೇಳಬಹುದು. கர்த்தரிடத்தில் போய் மாப்பு சொல்ல முடியாது. ಆದರೆ ಕರ್ತನ ಮುಂದೆ ಹೋಗಿ ನೀವು ವಾಗ್ವಾದ ಮಾಡುವುದಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ. ஏனால் அவள் ரெக்கார்ட் வைத்திருக்கிறார். ಯಾಕೆಂದರೆ ಆತನು ರೆಕಾರ್ಡ್ ಅನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நாம் செய்வதை எல்லாம் அவர் பார்க்கிறார். ನಾವು ಮಾಡುತ್ತಾ ಇರುವುದೆಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಆತನು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நாம் சொல்வதை எல்லாம் அவர் கேட்கிறார். ನಾವು ಹೇಳುತ್ತಾ ಇರುವುದೆಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಆತನು ಗಮನಿಸ್ತಾ தேவன் ಇದ್ದಾರೆ. எழுதி வைக்கிறார். ದೇವರು ಎಲ್ಲವನ್ನು ಬರೆದಿಡುತ್ತಾ அவரிடத்திலே ಇದ್ದಾರೆ. போய் மாப்பு சொல்லவே முடியாது. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ನಾವು ವಾಗ್ವಾದ ಮಾಡುವುದಕ್ಕಾಗೋದೇ ಇಲ್ಲ. அந்த நாள் சீக்கிரம் வருகிறது. ಆ ದಿವಸವು ಶೀಘ್ರವಾಗಿ ಬರಲಿದೆ. நம்முடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டியது அவசியம். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಬದಲಾಯಿಸಿಕೊಳ್ಳಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಅವಶ್ಯ. லூக்கா 15ஆம் அதிகாரம் ಲೂಕ 15ನೇ ಅಧ್ಯಾಯ 11 33 வரை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 11ನೇ ವಚನದಿಂದ 33ನೇ ವಚನದವರೆಗೂ ನೀವು ಓದಿ ನೋಡುವುದಾದರೆ, ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். ಒಬ್ಬ ತಂದೆಗೆ 2 ಗಂಡು ಮಕ್ಕಳು. இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலே தனக்கு சேர வேண்டிய ஆஸ்திகளை எல்லாம் வாங்கி கொண்டு
தூர தேசத்திற்கு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ಚಿಕ್ಕ ಮಗನಾದರೂ ತನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಿಂದ ಎಲ್ಲಾ ಆಸ್ತಿಗಳನ್ನು ಅವನಿಗೆ ಬರಬೇಕಾದದನ್ನ ತಗೊಂಡು ದೂರ ದೇಶಕ್ಕೆ ಹೊರಟು ಹೋದ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அவன் தகப்பனோடு இருக்கும் வரைக்கும் துன்மார்க்கம் அவனுக்குள்ளே வரவில்லை. ಅವನು ತಂದೆಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವ ತನಕವೂ ದುರ್ಮಾರ್ಗವಾದದ್ದು ಅವನ ಒಳಗಡೆ ಬರಲಿಲ್ಲ. அந்த இளைய குமாரன் தன் தகப்பனோடு இருக்கும் வரைக்கும் வேசித்தனம் அவருக்குள்ளே வரவில்லை. ಆ ಚಿಕ್ಕ ಕುಮಾರನಾದವನು ತನ್ನ ತಂದೆಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವ ತನಕವೂ ವೇಶ್ಯತನ ಅನ್ನುವಂಥದ್ದು ಅವನ ಒಳಗಡೆ ಬರಲಿಲ್ಲ. என்றைக்கு தன் தகப்பனை விட்டு தூரம் போனானோ ಅವನು ಯಾವಾಗ ತನ್ನ ತಂದೆಯನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋದನು அன்றைக்கே துன்மார்க்கம் அவனுக்குள்ளே வந்து விட்டது. ಆವಾಗಲೇ ಅವನ ಒಳಗಡೆ ದುರ್ಮಾರ್ಗ ಅನ್ನುವಂಥದ್ದು ಬಂದು இந்த ಬಿಡುತ್ತೆ. உலகத்தின் அத்தனை பாவங்களும் அவனுக்குள்ளே வந்து ಈ விட்டது. ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಸಮಸ್ತ ಪಾಪಗಳು ಅವನ ಒಳಗಡೆ ಬಂದು ಬಿಡ್ತು. வேசித்தனம் வந்து விட்டது. ಅವನ ಒಳಗಡೆ ಒಂದು ವೇಶ್ಯತನ ಬಂದು ಬಿಡ್ತು. தன் வயிற்றுக்கு பசிக்காக பன்றிகளுக்கு பன்றிகளாய் கிடக்க வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. ಅವನ ಹೊಟ್ಟೆ ಹಸಿವಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಹಂದಿಗಳು ತಿನ್ನುವ ಹಾಗೆ ಹಂದಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದಂತ ಒಂದು ಅವಸ್ಥೆ, சாக்கடைக்குள்ள கிடக்க வேண்டிய சூழ்நிலை அவனுக்கு உருவாகி விட்டது. ಕೆಸರಿನೊಳಗಡೆ ಬಿದ್ದಿರಬೇಕಾದಂತ ಒಂದು ಅವಸ್ಥೆ ಅವನಿಗೆ ಉಂಟಾಯಿತು. அழுக்குக்குள்ளே, துன்மார்க்கத்துக்குள்ளே, அசுகத்துக்குள்ளே, அருவருப்புக்குள்ளே வாழ வேண்டிய சூழ்நிலை வந்து விட்டது. ಕೊಳಚೆ ಒಳಗೂ ಅಶುದ್ಧ ಒಳಗೂ ಅಸಹ್ಯದ ಒಳಗೂ ಜೀವಿಸುವಂತ ಒಂದು ದುರವಸ್ಥೆ ಅವನಿಗೆ ಸಂಭವಿಸಿ ಬಿಡಿತು. தகப்பனோடு இருக்கும் வரைக்கும் ஒழுக்கமாய் வாழ்ந்தவன், ಅವನು ತಂದೆಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಇರುವ ತನಕವೂ ಕೂಡ ಶಿಸ್ತಿನಿಂದ ಇದ್ದವನು. தகப்பனை விட்டு தூர போனவுடனே பாவங்கள் அவனுக்குள்ளே குடிகொண்டது. ಅವನು ತಂದೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿ ಹೋದ ತಕ್ಷಣವೇ ಪಾಪವಾದದ್ದು ಅವನ ಒಳಗಡೆ ಪ್ರವೇಶಿಸಿ ಬಿಡ್ತು. தகப்பனோடு இருக்கிறீர்களா? தகப்பனோடு இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ತಂದೆಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವುಗಳೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇದ್ದೀರಾ? ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. இயேசு என்ற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ಯೇಸು ಅನ್ನುವಂತ ಒಬ್ಬ ಒಳ್ಳೆ ತಂದೆ ನಮಗಿದ್ದಾರೆ. நமக்காக ஜீவனையே கொடுத்த ஆண்டவர் நமக்கு நல்ல தகப்பனாய் இருக்கிறார். ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ಜೀವವನ್ನೇ ಕೊಟ್ಟಂತ ನಮ್ಮ ದೇವರು ಒಬ್ಬ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯಾಗಿದ್ದಾರೆ. அவரோடு நீங்கள் இருக்கிறீர்களா? ಅವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನೀವೆಲ್ಲರೂ ಕೂಡ ಇದ್ದೀರಾ? ಯೋಚನೆ ಮಾಡಿ பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ சிந்தித்து பாருங்கள். ಚಿಂತಿಸಿ ನೋಡ್ರಿ. இது சிந்திக்கிற காலம். ಇದು ಚಿಂತಿಸಬೇಕಾಗಿರುವಂತ இது சிந்தித்து பார்த்து மனம் திரும்புகிற காலம். ಇದು ಚಿಂತಿಸಿ ನೋಡಿ ಮನ ತಿರುಗಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ಕಾಲ. அந்த இளைய குமாரனுக்கு எப்பொழுது புத்தி வந்தது? ಆ ಚಿಕ್ಕ ಕುಮಾರನಿಗೆ ಯಾವಾಗ ಬುದ್ಧಿ ಬಂತು? பன்றிகளுக்குள்ளே நாரி கிடக்கும் பொழுது, ಹಂದಿಗಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಅವನು ಕೆಸರಾಗಿ ಬಿದ್ದಿರುವಾಗ, வயிற்று பசிக்காக பன்றி தின்கிற தவிட்டை தின்னும் பொழுது, ಅವನು ಹೊಟ್ಟೆ ಹಸುವಿಗೋಸ್ಕರ ಹಂದಿ ತಿನ್ನುತ್ತಾ ಇದ್ದಂತ ತಿನಿಸನ್ನೇ ಅವನು ತಿಂದಾಗ, அது கூட கிடைக்காமல் அலையும் பொழுது, ಅದು ಕೂಡ ಸಿಗದೆ ಅವನು ಅಲೆದಾಗ அவனுக்கு புத்தி தெளிகிறது. ಅವನಿಗೆ ಬುದ್ಧಿಯಾದದ್ದು ಸ್ಪಷ್ಟವಾಗ್ತಾ ಇದೆ. அவனுக்கு புத்தி தெளிகிறது. ಆಗ ಅವನಿಗೆ ಅರಿವಿಗೆ ಬರ್ತಾ ಇದೆ. அருவருப்பான நாற்றம் பிடித்த வாழ்க்கை, ಒಂದು ಅಸಹ್ಯವಾದ ದುರ್ವಾಸನೆ ಭರಿತ ಜೀವನ. ஒரு 9 வயது நிரம்பின ஒரு சின்ன மகளை ஆலோசனைக்காக நாலு மாவடிக்கு அழைத்து கொண்டு வந்தார்கள். ಒಂದು 9 ವರ್ಷ ತುಂಬಿದಂತ ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗಿಯನ್ನ ನಾಲು ಮಾವಡಿಗೆ ಆಲೋಚನೆಗೋಸ್ಕರ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ರು. பெங்களூரிலிருந்து அவளை அழைத்து கொண்டு வந்தார்கள். ಬ್ಯಾಂಗ್ಳೂರ್ನಿಂದ ಅವಳನ್ನ ಕರ್ಕೊಂಡು ಬಂದಿದ್ರು. அவளுடைய தகப்பனார் எங்களிடத்திலே வந்து என் மகளுக்கு ஆலோசனை கவுன்சிலிங் கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ಅವರ ತಂದೆಯವರು ಬಂದು ನನ್ನ ಮಗಳಿಗೆ ಆಲೋಚನೆ ಕೊಡಬೇಕು, ಕೌನ್ಸಿಲಿಂಗ್ ಮಾಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. அப்ப நான் அந்த மகளை பார்த்த உடனே ஃப்ராக், ஒரு எல்லோ கலர் ஃப்ராக் போட்டுட்டு சின்ன மகளாய் இருக்கிறாள். ಅವಾಗ ಆ ಹುಡುಗಿಯನ್ನ ನಾನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಒಂದು ಚಿಕ್ಕ ಹುಡುಗಿ ಯೆಲ್ಲೋ ಕಲರ್ ಫ್ರಾಕ್ ನ ಹಾಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾಳೆ. அப்ப அவ தகப்பனை பார்த்து இவளுக்கு என்ன ஆலோசனை பிரதர்னு கேட்டேன். ಅವಾಗ ಆ ತಂದೆಯನ್ನ ನೋಡಿ ಈ ಹುಡುಗಿಗೆ ಏನು ಆಲೋಚನೆ ಬ್ರದರ್ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದೆ. அந்த குழந்தையை அவர் வெளியே நிறுத்திவிட்டு என்னிடத்திலே சொன்னார். ಆ ಹುಡುಗಿಯನ್ನ ಹೊರಗಡೆ ನಿಲ್ಲಿಸಿಬಿಟ್ಟು ಆ ತಂದೆಯವರು ನನ್ನ ಹತ್ರ ಹೇಳಿದ್ರು. கண்ணீரோடு அந்த தகப்பன் சொன்ன காரியம், ಕಣ್ಣೀರಿನಿಂದ ಆ ತಂದೆ ಹೇಳಿದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ, என் மகள் ஆபாச படங்களுக்கு அடிமையாயிருக்கிறாள். ನನ್ನ ಮಗಳಾದವಳು ಅಶುದ್ಧವಾದಂತ ಚಿತ್ರಗಳಿಗೆ ಅವಳು ಅಧೀನಲಾಗಿದ್ದಾಳೆ. படிப்பதற்காக புக்கை திறக்கிறேன் என்று புக்கை திறந்து அதற்குள்ளே வைத்து ஒளித்து கொண்டு பார்க்கிறாள். ಅವಳು ಓದುತ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ ಪುಸ್ತಕವನ್ನ ತೆಗೆದಿಟ್ಟುಕೊಂಡು ಅದರ ಒಳಗಡೆ ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡು ಅವಳು ಅದನ್ನ ನೋಡ್ತಾ ಇದ್ದಾಳೆ. நான் மிலிಟரியில ஒர்க் பண்ணுகிறேன். ನಾನು ಮಿಲಿಟರಿನಲ್ಲಿ ವರ್ಕ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀನಿ. என் மனைவி என் முதல் மகள் இவள் பிறக்கும் பொழுதே டெலிவரியில் என் மனைவி மரித்து போய்விட்டாள். ನನ್ನ ಹೆಂಡತಿಯಾದವಳು ಮೊದಲನೇ ಡೆಲಿವರಿನಲ್ಲೇ ಸತ್ತು ಹೋದ್ಲು. இவளை வளர்ப்பதற்காக நான் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டேன்.
ಮಕ್ಕಳನ್ನ ಸಾಕುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಎರಡನೇ ಮದುವೆಯನ್ನ ಮಾಡಿಕೊಂಡೆ. என் இரண்டாவது மனைவி இந்த குழந்தையை சரிவர பராமரிப்பது இல்லை. ನನ್ನ ಎರಡನೇ ಹೆಂಡತಿ ನನ್ನ ಮಗಳನ್ನ ಸರಿಯಾಗಿ ಪರಾಮರಿಸುವುದಿಲ್ಲ. இந்த லாக்டவுன் காலத்திலே ஆன்லைன் கிளாसेस வந்ததனால அவளுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்தோம். ಈ ಲಾಕ್ಡೌನ್ ಕಾಲದಲ್ಲಿ ಆನ್ಲೈನ್ ಕ್ಲಾಸಸ್ ಬಂದಿದ್ದರಿಂದ ಅವಳಿಗೆ ಅಂತ ಹೇಳಿ ಒಂದು ಮೊಬೈಲ್ ನ ತೆಗೆದುಕೊಟ್ವಿ. ஆனால் அவள் பாடங்களை படிக்காதபடி புக்குக்குள்ள மறைத்து வைத்து ஆபாச படங்களை பார்த்து கொண்டிருக்கிறாள். ಆದರೆ ಅವಳು ಅದನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಪಾಠಗಳನ್ನು ಓದದಂತೆ ಅದನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡು ಅಶ್ಲೀಲವಾದಂತ ಚಿತ್ರಗಳನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ್ಲು. இது அனுதினமும் வளர்ந்து வளர்ந்து அதற்கு அடிமையாகி விட்டாள். ಇದನ್ನ ಅನುದಿನವೂ ನೋಡಿ ನೋಡಿ ಅವಳು ಅದಕ್ಕೆ ಅಧೀನಳಾಗಿ ಹೋಗಿದ್ದಾಳೆ. தகப்பனார் விடுமுறையிலே பெங்களூருக்கு வரும் பொழுது ಆ ತಂದೆಯವರು ಅವರಿಗೆ ಲೀವ್ ಡೇಸ್ ನಲ್ಲಿ ಅವರು ಬ್ಯಾಂಗ್ಳೂರಿಗೆ ಬರಬೇಕಾದ್ರೆ இந்த மகள் ஒளித்து ஒளித்து பார்ப்பதை அவர் கண்டுபிடித்து எங்களிடத்திலே ஆலோசனை அழைத்து கொண்டு வந்தார். ತನ್ನ ಮಗಳು ಬಚ್ಚಿಟ್ಟುಕೊಂಡು ಇದನ್ನೆಲ್ಲ ನೋಡುತ್ತಾ ಇರುವುದನ್ನ ಅವರ ತಂದೆ ಗಮನಿಸಿ ಅವಳನ್ನ ಆಲೋಚನೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ಬಂದ್ರು. அப்ப அந்த மகளை பார்த்து நான் கேட்டேன், ಆಗ ಮಗಳನ್ನ ನೋಡಿ ನಾನು ಕೇಳಿದೆ, நீ எப்படி இதற்கு அடிமையானா, எப்படி இதை பார்க்க பழகினாய் என்று கேட்டேன். ನೀನು ಹೇಗೆ ಇದಕ್ಕೆ ಅಧೀನಳಾದೆ, ಇದನ್ನ ನೋಡುವುದಕ್ಕೆ ಹೆಂಗೆ ನೀನು ಆರಂಭಿಸಿದೆ ಅಂತ ಕೇಳಿದೆ. இதை பற்றி உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டேன். ಇದರ ಬಗ್ಗೆ ನಿನಗೆ ಏನು ಗೊತ್ತು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿದೆ. அந்த சின்ன மகள் சொன்னா, ಆ ಚಿಕ್ಕ ಹುಡುಗಿ ಹೇಳಿದ್ಲು, என் ஃப்ரெண்ட் எனக்கு லிங்க் அனுப்பி இதை ஓபன் பண்ணி பாருன்னு சொன்னா, ನನ್ನ ಫ್ರೆಂಡ್ ನನಗೆ ಒಂದು ಲಿಂಕ್ ಅನ್ನ ಕಳಿಸಿ ಇದನ್ನ ಓಪನ್ ಮಾಡಿ ನೋಡು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ. நான் ஒரு முறை பார்த்தேன், 2 முறை பார்த்தேன், 3 முறை பார்த்தேன், இப்ப என்னால பார்க்காம இருக்கவே முடியவில்லை என்று சொல்லுகிறார். ನಾನು 1 ಸಾರಿ ನೋಡಿದೆ, 2 ಸಾರಿ ನೋಡಿದೆ, 3 ಸಾರಿ ನೋಡಿದೆ, ಈಗ ನನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಅದನ್ನ ನೋಡದಂತೆ ಇರುವುದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ಲು. அப்ப இது உனக்கு தப்புன்னு தெரியுமான்னு கேட்டேன். ಹಾಗಾದ್ರೆ ನೀನು ಇದು ತಪ್ಪು ಎಂಬುದಾಗಿ ನಿನಗೆ ಗೊತ್ತಾ ಅಂತ ಕೇಳಿದೆ. அந்த மகள் கண்ணீர் வடித்து கொண்டு கதறி கொண்டு சொன்னாள், எனக்கு தெரியும் ஆண்டி, ஆனால் என்னால விட முடியல. ಆ ಹುಡುಗಿಯಾದವಳು ಅಳುತ್ತಾ ಗೋಳಾಡಿಕೊಂಡು ಆ ಹುಡುಗಿ ಹೇಳಿದ್ದು, ನನಗೆ ಗೊತ್ತು ಆಂಟಿ, ಆದರೆ ನನ್ನ ಕೈನಲ್ಲಿ ಬಿಡೋದಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. காலை எங்க போயிட்டு பாத்தீங்களா? ಕಾಲ ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗಿ ಸೇರಿದೆ ನೋಡಿದ್ರ? நீங்கள் நம்பி வளர்க்கிறீர்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைகளை, ನೀವು ನಂಬಿ ಬೆಳೆಸ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳನ್ನ. உங்க மக என்னத்தை பாக்குறா, எதை பாக்குறான்னு உங்களுக்கு தெரியுமா? ನಿಮ್ಮ ಮಗಳೋ ನಿಮ್ಮ ಮಗನೋ ಏನನ್ನ ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅನ್ನುವಂತ ಅರಿವು ನಿಮಗೆ ಇದೆಯಾ? உங்கள் சின்ன மகளுடைய வாழ்க்கை, சின்ன மகனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? ನಿಮ್ಮ ಚಿಕ್ಕ ಮಗನ ಜೀವಿತ, ಚಿಕ್ಕ ಮಗಳ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ ಅನ್ನುವುದು ನಿಮಗೆ ಗೊತ್ತಾ? அருவருப்பான வாழ்க்கை, ಒಂದು ಅಶುದ್ಧವಾದಂತ அருவருப்பான வாழ்க்கை, ಅಸಹ್ಯವಾದಂತ ಒಂದು அவளுக்கு ಜೀವನ. கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஆலோசனை சொல்லி அவளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க அர்ப்பணிக்கும் பொழுது கண்ணீரோடு கதறி அழுதாள். ಅವಳು ದೇವರ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಅವಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಆಲೋಚನೆ ಕೊಡುವಾಗ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸಿ ಅವಳು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಲು. அவள் ட்ரெஸ் எல்லாம் கண்ணீர், ಅವಳ ಬಟ್ಟೆ ಎಲ್ಲಾ ಕಣ್ಣೀರು. அந்த மகள் அழுவதை பார்த்து என் கண்களிலே கண்ணீர் வந்தது. ಆ ಹುಡುಗಿ ಅಳೋದನ್ನ ನೋಡಿ ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲೇ ಕಣ್ಣೀರು ಬಂತು. ஆண்டவர் அவளை அன்றைக்கு மாற்றி ரட்சித்து அனுப்பினார். ದೇವರು ಆ ದಿವಸದಲ್ಲಿ ಅವಳನ್ನು ಸಂಧಿಸಿ ಅವಳನ್ನು ರಕ್ಷಿಸಿ ಕಳಿಸಿದರು. ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு வாலிபன் ஆலோசனைக்காக அவன் உறவினரால் அழைத்து கொண்டு வரப்பட்டான். ಒಂದು 12ನೇ ಕ್ಲಾಸ್ ಅನ್ನು ಓದುವಂತ ಒಬ್ಬ ಯೌವನಸ್ಥನು ಬಂದು ಅವರ ತಂದೆಯಿಂದ ನನ್ನ ಬಳಿಗೆ ಕರೆಕೊಂಡು ಬಂದರು. அவனும் இதே பாவம், ಅವನು ಕೂಡ ಇದೇ ರೀತಿಯಾದ ಪಾಪ, தன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டு ತನ್ನ ಸ್ನೇಹಿತರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿಕೊಂಡು அருவருப்பான பாடங்களை பார்ப்பது, ಅವನು ಅಶುದ್ಧವಾದಂತ ಚಿತ್ರಗಳನ್ನ ನೋಡೋದು, குடிப்பது, ಕುಡಿಯೋದು, பீடி பிடிப்பது, ಬೀಡಿಯನ್ನ ಸೇದೋದು, சீட்டாடுவது, சூதாட்டம் ஆடுவது, ಚೂಜಾಟವನ್ನ ಆಡೋದು. அவனிடம் இல்லாத கெட்ட பழக்கமே கிடையாது. ಅವನ ಹತ್ರ ಇಲ್ಲದೆ ಇರುವಂತ ದುರಭ್ಯಾಸಗಳೇ ಇಲ್ಲ. அவன் சொன்ன காரியம் எனக்கு அப்படியே ஷாக்கை கொடுத்தது. ಅವನು ಹೇಳಿದಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ನನಗೆ ಶಾಕ್ ಆಗಿ ಹೋಯಿತು. அந்த அருவருப்பான படத்தை, இச்சையான படத்தை பார்த்து பார்த்து ಆ ಅಶುದ್ಧವಾದ ಅಸಹ್ಯವಾದ ಚಿತ್ರಗಳನ್ನ ಅವನು ನೋಡಿ ನೋಡಿ அவன் சொல்லுகிறான், ಅವನು ಹೇಳ್ತಾನೆ, என் தாயை பார்க்கும் பொழுது அதே பார்வையோடு நான் பார்க்கிறேன், ನನ್ನ ತಾಯಿಯನ್ನ ನೋಡುವಾಗಲೂ ನಾನು ಅದೇ ದೃಷ್ಟಿಯಿಂದಲೇ ನಾನು ನೋಡುತ್ತೇನೆ, என்னுடன் பிறந்த என் சகோதரியை பார்க்கும் பொழுது அதே சிந்தையோடு பார்க்கிறேன், ನನ್ನೊಂದಿಗೆ ಹುಟ್ಟಿದಂತ ನನ್ನ ಸಹೋದರಿಯನ್ನು ಕೂಡ ಅದೇ ದೃಷ್ಟಿಯಿಂದಲೇ ನೋಡುತ್ತೇನೆ. ஐயோ என்னால் அதை நினைக்காமல் இருக்கவே முடியவில்லை, ಅಯ್ಯೋ ನನ್ನಿಂದ ಅದನ್ನ ಯೋಚಿಸದಂತೆ ಇರೋದಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, என் அம்மா முகத்தை பார்க்கவே எனக்கு பயமாயிருக்கிறது, எங்க அந்த சிந்தனை வந்து விடுமோ என்று. ನನ್ನ ತಾಯಿಯ ಮುಖವನ್ನ ನೋಡೋದಕ್ಕೆ ನನಗೆ ಭಯವಾಗಿದೆ, ಹೇಗೆ ನನಗೆ ಆ ಚಿಂತನೆ ಬಂದು ಬಿಡುತ್ತೋ ಅಂತ ಹೇಳಿ. ஆகவே என் தாயிடத்திலே நான் பல மாதங்களாக பேசவில்லை. ಆದದರಿಂದಲೇ ನನ್ನ ತಾಯಿಯ ಜೊತೆ ಹಲವು ತಿಂಗಳಿಂದ
ನಾನು ಮಾತೇ ಆಡ್ಲಿಲ್ಲ. என் தாய் என் சகோதரியை கண்டால் ஓடி ஒளிந்து கொள்ளுகிறேன். ನನ್ನ ತಾಯಿಯನ್ನು ಸಹೋದರಿಯನ್ನು ನೋಡಿದರೆ ಓಡಿ ಹೋಗಿ ಬಚ್ಚಿಟ್ಕೊಳ್ತಾ ಇದ್ದೆ. என் தாய் கண்ணீர் வடிக்கிறார்கள், ஏன் என் பிள்ளை என்னுடன் பேச மாட்டேங்கிறான் என்று. ನನ್ನ ತಾಯಿ ಕಣ್ಣೀರನ್ನು ಸುರಿಸ್ತಾರೆ, ಯಾಕೆ ನನ್ನ ಮಗ ನನ್ನ ಜೊತೆ ಮಾತಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ. எனக்குள்ள இந்த அருவருப்பான பாவம் இருக்கிறபடினால் என் தாய் சகோதரிடத்துல பேசுவதை கூட நான் மறந்து விட்டேன். ನನ್ನೊಂದಿಗೆ ಇರುವಂತ ಈ ಅಶುದ್ಧವಾದ ಅಸಹ್ಯವಾದ ಯೋಚನೆಯಿಂದ ನನ್ನ ತಾಯಿ ಸಹೋದರಿ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುವುದನ್ನೇ ನಾನು ಮರೆತು ಬಿಟ್ಟೆ. அது அவனுக்கு தாய்க்கு தெரியாது. ಆದರೆ ಅದು ಅವಳ ತಾಯಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஊழியர்களாக எங்களிடத்துல வந்து கதறினான் அந்த வாலிபன். ಸೇವಕರಾಗಿರುವಂತ ನಮ್ಮ ಹತ್ರ ಬಂದು ಗೋಳಾಡಿ ಅವನ ಅತ್ತು ಬಿಟ್ಟ. ஒரு பெரிய வயதான தகப்பனார், ಒಂದು ದೊಡ್ಡ ವಯಸ್ಸಾದಂತ ತಂದೆಯವರು, அவருடைய பிள்ளைகளுக்கு திருமணமாகி பேர பிள்ளைகள் எடுத்தவர், ಅವರು ಕೂಡ ಅವರ ಮಕ್ಕಳಿಗೆ ಮದುವೆಯಾಗಿ ಮೊಮ್ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡಿರುವವರು. அந்த தகப்பனார் வந்து சொன்னார், ಆ ತಂದೆಯವರು ಬಂದು ಹೇಳ್ತಾರೆ, நான் ஆலயத்திலே மூப்பனாய் இருக்கிறேன், ನಾನು ಆಲಯದಲ್ಲಿ ಮುಖ್ಯಸ್ಥನಾಗಿದ್ದೇನೆ, பொறுப்பில் இருக்கிறேன், ನಾನೊಂದು ಜವಾಬ್ದಾರಿಯಲ್ಲಿ, ஆனால் எனக்குள் ஒரு பாவம் இருக்கிறது, ಆದ್ರೆ ನನ್ನೊಳಗಡೆ ಒಂದು ಪಾಪ ಇದೆ. என் பேர பிள்ளையை போல இருக்கிற பிள்ளையினிடத்திலே நான் தவறான உறவு வைத்திருக்கிறேன். ನನ್ನ ಮೊಮ್ಮಕ್ಕಳ ಹಾಗೆ ಇರುವಂತ ಮಕ್ಕಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಾನು ತಪ್ಪಾದ ಸಂಪರ್ಕ ಮಾಡಿದ್ದೇನೆ. என் பேரனை போன்று இருக்கிற இளம் வாலிபர்களோடு தவறான உறவு வைத்திருக்கிறேன். ನನ್ನ ಮೊಮ್ಮಗನ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಇರುವಂತವರ ಜೊತೆಯಲ್ಲೂ ನಾನು ತಪ್ಪಾದ ಸಂಪರ್ಕ இது என் குடும்பத்துக்கு தெரியாது, ಇದು ನನ್ನ ಕುಟುಂಬಕ್ಕೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, என் சபைக்கு தெரியாது, ಇದು ನನ್ನ ಸಭೆಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ. என்னால் இந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியவில்லை. ನನ್ನ ಕೈಯಿಂದ ಈ ಒಂದು ಪಾಪದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರೋದಿಕ್ಕಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ஒரு வயோதிப தகப்பனார் சொல்லுகிற ஒரு காரியம், ಒಬ್ಬ ಒಬ್ಬ ತಂದೆ ಹೇಳುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯ. பாவம் என்பது சிறு பிள்ளையை விடவில்லை, வாலிபர்களை விடவில்லை, வயோதிபர்களை விடவில்லை. ಹಾಗಾದರೆ ಒಂದು ಪಾಪ ಅನ್ನುವಂಥದ್ದು ಸಣ್ಣ ಮಗುವನ್ನು ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ, ಯೌವನಸ್ಥರನ್ನು ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ, ವಯಸ್ಕರನ್ನು ಕೂಡ ಬಿಡ್ತಾ ಇಲ್ಲ. பாவம் கொடியது, ಪಾಪವಾದದ್ದು ಕಠಿಣವಾದದ್ದು. பாவத்தை நீங்க பிடிச்சீங்கன்னா பாவம் உங்களை கெட்டியா பிடிச்சுக்கும். ಪಾಪವನ್ನ ನೀವು ಹಿಡಿಯುವುದಾದ್ರೆ ಪಾಪವು ನಿಮ್ಮನ್ನ ದೃಢವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತೆ. நீங்க விடணும்னு நினைச்சா கூட விட முடியாது. ನೀವು ಬಿಡಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಅಂದುಕೊಂಡ್ರು ಕೂಡ ಬಿಡುವುದಕ್ಕಾಗೋದಿಲ್ಲ. உங்க சிந்தனையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. ನಿಮ್ಮ ಚಿಂತನೆಯನ್ನ ಸ್ವಲ್ಪ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. எத்தனை பேருக்குள்ளே தவறான சிந்தனை, ಎಷ್ಟು ಜನಗಳ ಒಳಗಡೆ ಒಂದು ತಪ್ಪಾದ ಚಿಂತನೆಗಳು. உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாருங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಪರಿಶೋಧನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. இருதயத்தில் வருகிற நினைவுகள் எல்லாம் அசுத்தமும் அக்கிரமும், பார்வை எல்லாம் அக்கிரமமுமாய் இருக்கிறது. ಹೃದಯದಲ್ಲಿ ಬರುವಂತ ಯೋಚನೆಗಳೆಲ್ಲವೂ ಅಶುದ್ಧವೇ, ನಮ್ಮ ನೋಟಗಳೆಲ್ಲವೂ ಕೂಡ ಅಶುದ್ಧವೇ ಆಗಿದೆ. அநேக காரியங்களை நாங்கள் சொல்ல முடியும், ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾವು ಹೇಳಬಹುದು. எத்தனை சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். ಎಷ್ಟೊಂದು ಸಣ್ಣ ಮಕ್ಕಳು, ಯೌವನಸ್ಥರು, ವಯಸ್ಕರು ಬಂದು ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ಗೋಳಾಡಿ ಬೇಡಿಕೊಳ್ತಾರೆ. நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவர், ನಮ್ಮ ದೇವರು ಪರಿಶುದ್ಧತೆ ಉಳ್ಳಂತವರು. இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிற சகோதரியே, ಇವತ್ತು ದೇವರ ಸಮೂಹದಲ್ಲಿ ಬಂದು ಕೂತಿರುವಂತ ಮಹಿಳೆಯರೇ, கர்த்தருக்கு முன்பாக உங்களை நிறுத்தி நீங்கள் நோக்கி பாருங்க. ದೇವರ ಮುಂದೆಗಡೆ ನಿಮ್ಮನ್ನ ನಿಲ್ಲಿಸಿಕೊಂಡು ನಿಮ್ಮನ್ನ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡ್ರಿ. நாம பல வேளைகளில் என்ன செய்கிறோம் என்றால், ನಾವು ಹಲವು ಸಂದರ್ಭದಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ, அவளை போல நான் இல்ல, ಅವರ ತರ ನಾನಿಲ್ಲ, இவனை போல நான் இல்ல, ಇವನ ತರ ನಾನಿಲ್ಲ, ஐயோ இவ கொடிய பாவி, இவள மாதிரி எல்லாம் நான் இல்ல, ಇವಳು ಭಯಂಕರವಾದ ಪಾಪಿ, ಇವಳ ತರ ನಾನಿಲ್ಲ. மற்றவர்களை கம்பேர் பண்ணி பார்ப்பதினாலதான் நம்முடைய பாவம் நமக்குள்ளே அதிகரித்து கொண்டு வருகிறது. ಬೇರೆಯವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನ ಕಂಪೇರ್ ಮಾಡಿ ನೋಡ್ತಾ ಇರೋದ್ರಿಂದಲೇ ನಮ್ಮ ಪಾಪವು ನಮಗೆ ಅರಿವಿಗೆ ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ஆனால் பரிசுத்தமுள்ள தேவனை முன்னிறுத்தி நீங்க பாருங்க. ಆದರೆ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವಂತ ದೇವರನ್ನ ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸಿ ನೋಡ್ರಿ. இன்னைக்கு யாரெல்லாம் கண்ணாடி பார்த்துட்டு வந்தீங்க? ಇವತ್ತು ಯಾರೆಲ್ಲ ಕನ್ನಡಿಯನ್ನ ನೋಡಿಬಿಟ್ಟು ಬಂದ್ರಿ? முகம் பார்க்கிற கண்ணாடி, ಮುಖ ನೋಡುವಂತ ಕನ್ನಡಿಯನ್ನ ಯಾರೆಲ್ಲ ನೋಡಿಬಿಟ್ಟು பார்த்தீங்க? கை உயர்த்துங்க, சும்மா ಕೈನ ಸುಮ್ಮನೆ ಮೇಲಕ್ಕೆತ್ರಿ. கண்ணாடி பார்க்காம யாரும் இங்க இருக்கிறவங்கள பார்க்கவே இல்லையா? ಯಾರು ಕೂಡ ಈ ಕಡೆ ಕೂತಿರೋರು ಕನ್ನಡಿನ ನೋಡಿ, கண்ணாடி பார்த்துட்டு வந்தேன், ಕನ್ನಡಿನ ನಾನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಬಂದೆ. எதுக்கு கண்ணாடி பார்க்கிறோம்? ಕನ್ನಡಿನ ಏನಕ್ಕೆ ನಾವು ನೋಡ್ತೀವಿ? நம்மை சரி செய்வதற்கு, அப்படிதானே? ನಮ್ಮನ್ನ ಸರಿ ಮಾಡ್ಕೊಳ್ಳಕ್ಕೆ. சரியா இருக்கா? ಮುಖ ಕರೆಕ್ಟ್ ಆಗಿ, தலை நல்லா சீவி இருக்கிறனா? ತಲೆ ಚೆನ್ನಾಗಿ ಬಾಚಿದ್ದೀನಾ? அதிகமா பவுடர் போட்டிருக்கிறனா? ಅಧಿಕವಾಗಿ ಪೌಡರ್ ಹಾಕಿದೀನಾ? சாரி ஃப்ளீட் நல்லா குத்தி இருக்கிறனா? ಸ್ಯಾರಿ ಫ್ಲೇಟ್ಸ್ ಸರಿಯಾಗಿ ಚುಚ್ಚಿದೀನಾ?
நம்மை சரி செய்வதற்காக தினமும் ஒரு முறைக்கு பல முறை ಕನ್ನಡಿ ಮುಂದೆ ನಿಂತಿರೋம். ನಮ್ಮನ್ನ ಸರಿ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರತಿದಿನ ಒಂದಲ್ಲ ಹಲವು ಸಾರಿ ನಾವು ಕನ್ನಡಿ ಮುಂದೆ ಹೋಗಿ ஆனால் இந்த ಕನ್ನಡಿಗೆ ಮುಂಭಾಗ ನಿಂತ್ಕರೋಮಾ? ಆದರೆ ಈ ಸತ್ಯವೇದ ಅನ್ನುವಂತ ಕನ್ನಡಿ ಮುಂದೆ ನಾವು ನಿಂತುಕೊಳ್ತೀವಾ? இந்த ಕನ್ನಡಿಗೆ ಮುನ್ನಾல ದಿನಂದೋறும் ನಿಂತಿರೋಮಾ? ಈ ಸತ್ಯವೇದ ಅನ್ನುವಂತ ಕನ್ನಡಿ ಮುಂದೆ ಪ್ರತಿದಿನ ನಾವು ನಿಲ್ತೀವಾ? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறோமா? ನಾವು ಕರ್ತನ ಮುಂದೆಗಡೆ ನಾವು ನಿಲ್ತೀವಾ? இதுதானே நம்முடைய வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகிறது. ಇದು ತಾನೇ ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಚಿತ್ರಿಸಿ ತೋರಿಸ್ತಾ ಇದೆ. நம்முடைய இருதயத்துக்குள்ளே மறைந்திருக்கிற காரியங்களை சொல்லுகிறது. ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಬರೆದಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. நம்முடைய சிந்தனைக்குள்ள இருக்கிற காரியத்தை சொல்லி கொடுக்கிறது. ನಮ್ಮ ಚಿಂತನೆಗಳ ಒಳಗಡೆ ತುಂಬಿರುವಂತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. தேவ சமூகத்துக்கு போக மனம் இல்லை. ದೇವರ ಸಮೂಹಕ್ಕೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಮನಸ್ಸಿಲ್ಲ. மனம் வரமாட்டேங்குது. ಮನಸ್ಸು ಬರ್ತಾ ಇಲ್ಲ. ஆனா மொபைல பார்க்க சொன்னா மணி கணக்கா பார்த்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? ಆದ್ರೆ ಮೊಬೈಲ್ ನ ನೋಡೋದಕ್ಕೆ ಹೇಳಿದ್ರೆ ಗಂಟೆ ಗಟ್ಟಲೆ ನೋಡ್ತೀರಾ, ಹಾಗೆ ಅಲ್ವಾ? உலகத்தையே பிசாசு அடக்கி நம்ம கைக்குள்ள கொடுத்துட்டான். ಈ ಲೋಕವನ್ನೇ ಅಡಗಿಸಿ ಸೈತಾನನ ನಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಕೊಟ್ಟುಬಿಟ್ಟ. ஆமா, அக்கா சொல்லிட்டு வந்தாங்க நேத்து ட்ரெயின்ல, நான் இங்கிருந்து பெங்களூர்ல இருந்து என் மகன் அமெரிக்காவில் இருக்கிற அவன் வீட்டையே நான் பார்த்துருவேன்ட்டு. ನಾನು ಇಲ್ಲಿದ್ದುಕೊಂಡು ನನ್ನ ಮಗ ಅಮೆರಿಕಾದಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಇಲ್ಲಿಂದಾನೇ ನನ್ನ ಮೊಬೈಲ್ ನಲ್ಲಿ ಅವನ ಮನೆಯನ್ನು ನೋಡ್ತೀನಿ. உலகத்தையே பார்த்துறலாம். ಈ ಲೋಕವನ್ನೇ ಒಂದು ಮೊಬೈಲ್ ನಲ್ಲಿ ನೋಡಿಬಿಡಬಹುದು. ஆனா உங்களை காட்டி கொடுக்கிற இந்த வேத வசனம், ಆದರೆ ನಿಮ್ಮನ್ನ ತೋರಿಸಿ ಕೊಡುವಂತ ಈ ವೇದ நம்மை பரிசுத்தப்படுத்துகிற இந்த வேத வசனத்தை வாசிப்பதில்லை, ஆராய்வதில்லை, தியானிப்பதில்லை, அர்ப்பணிப்பதில்லை. ಈ ಪರಿಶುದ್ಧವಾಗಿರುವಂತ ಈ ವೇದ ವಾಕ್ಯವನ್ನ ನಾವು ಧ್ಯಾನಿಸುವುದು ಇಲ್ಲ, ಓದುವುದೂ ಇಲ್ಲ. ಅದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮನ್ನ ನಾವು ಅರ್ಪಣೆಯನ್ನು ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು. பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ ಹೇಗಿದೆ? உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತ ಅದು ಹೇಗೆ ಇದೆ? கர்த்தருக்கு முன்பாக வந்திருக்கிற நீங்க எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? ಕರ್ತನ ಮುಂದೆಗಡೆ ಬಂದಿರುವಂತ ನೀವುಗಳು ಹೇಗೆ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? பாவத்திற்கு அடிமையாகி அதிலிருந்து விலகி வர முடியாமல் போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ಪಾಪ ತುಂಬಿದಂತ ಜೀವಿತದ ಒಳಗಡೆ ಬಿದ್ದುಕೊಂಡು ಅದರೊಂದಿಗೆ ಹೋರಾಡಿಕೊಂಡು ಹೊರಗಡೆ ಬರುವುದಕ್ಕೆ ಆಗದಂತೆ ಹೋರಾಡುತ್ತಾ ಇದ್ದೀರಾ? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡಿ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், ನಾನೇ ನಿನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧಪಡಿಸುವಂತ ಕರ್ತನು. பரிசுத்தமாய் வாழ முடியாதபடி போராடி கொண்டிருக்கிறாயோ? ಪರಿಶುದ್ಧತೆ ಆಗುವುದಕ್ಕಾಗದಂತೆ ಹೋರಾಡುತ್ತಾ ಇದೆಯೋ? ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, என்னிடத்திலே வா, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾ, என்னிடத்திலே வா, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾ, என்னிடத்திலே வா, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾ, நான் உன்னை பரிசுத்தமாக்கட்டும், ನಾನು ನಿನ್ನನ್ನು ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಲಿ, உனக்காக என் ஜீவனையே கொடுத்தேனே, ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ನನ್ನ ಜೀವಿತವನ್ನೇ ಕೊಟ್ಟೆನು, உனக்காக அடிக்கப்பட்டேனே, ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟು, உனக்காக என் முதுகெல்லாம் கிழிக்கப்பட்டது, ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ನನ್ನ ಎಲುಬುಗಳೆಲ್ಲ ಅರಿಯಲ್ಪಟ್ಟಿದೆ, அவ்வளவு ரத்தத்தை உனக்காக நான் சிந்தி கொடுத்தேனே, ಅಷ್ಟೊಂದು ರಕ್ತವನ್ನು ಕೂಡ ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಸುರಿಸಿಕೊಟ್ಟೆನು. என்னிடத்திலே வா, ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಾ, நான் உன்னை கழுவட்டும், ನಾನು ನಿನಗೆ நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை, ನಾನು ನಿನ್ನನ್ನು ತೊಳೆಯದೆ ಹೋದರೆ ನನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ನಿನಗೆ ಪಾಲಿಲ್ಲ. ஆண்டவர் சொல்லுகிறார், ದೇವರು ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ, அவரிடத்தில் உங்களுக்கு பங்கு வேணுமா? ಅವರ ಬಳಿಯಲ್ಲೂ ಕೂಡ ನಿಮಗೆ ಪಾಲು ಅನ್ನುವುದು ಬೇಕಾ? முதலாவது பரிசுத்தத்திலே பங்கு வேணும், ಮೊದಲನೆಯದಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಪಾಲು ಬೇಕು, ஆசீர்வாதத்திலே பங்கு வேணும், ಆಶೀರ್ವಾದದಲ್ಲಿ ಪಾಲು ಬೇಕು, நித்தியத்திலே பங்கு வேண்டும், ನಿತ್ಯದಲ್ಲೂ ಒಂದು ಪಾಲು ಬೇಕು. இல்லாவிட்டா பரிசுத்தத்திற்கு உங்களை ஒப்பு கொடுக்காவிட்டால், ಪರಿಶುದ್ಧತೆಯ ಒಳಗಡೆ ನಿಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡದೇ ಹೋದರೆ நிச்சயமாக நரகம் தான். ನಿಶ್ಚಯವಾಗಲೂ ನರಕನೇ. ஏனால் இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய காதுகளிலும் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது, நீங்கள் கர்த்தருக்கு முக்கியமானவர்கள். ಈ ವಾಕ್ಯವನ್ನ ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಕೂತಿರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಕಿವಿಗಳು ಕೂಡ ಕೇಳಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾ ಇದೆ, ನೀವು ಒಬ್ಬೊಬ್ಬರು ಕೂಡ ಕರ್ತನಿಗೆ ಬಹು ಮುಖ್ಯವಾದವರು. சகோதரி, நீங்க ஆண்டவருக்கு வேண்டும், வாழ்க்கை அவருக்கு வேண்டும், ದೇವರಿಗೆ ನೀವು ಬೇಕು, ನಿಮ್ಮ ಜೀವಿತವಾದದ್ದು ಬೇಕು, உங்கள் பரிசுத்த வாழ்க்கை அவர் எதிர்பார்க்கிறார், ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆಯ ಜೀವಿತವನ್ನ ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾ நீங்கள் ಇದ್ದಾರೆ. பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ನೀವು ಪರಿಶುದ್ಧತೆ ಉಳ್ಳವರಾಗಿ ಬದುಕಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்களே பரிசுத்தமாகாட்டா, ನೀವೇ ಪರಿಶುದ್ಧವಾಗದೇ ಹೋದರೆ உங்க கணவர், ನಿಮ್ಮ ಗಂಡ, உங்க பிள்ளைங்க ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು எப்படி வாழ முடியும்? ಅವರು ಹೇಗೆ ಬದುಕೋದಕ್ಕಾಗುತ್ತೆ? ஒரு ஜெபிக்கிற பெண்ணினால தான் அந்த குடும்பம் கட்டப்படும். ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತ ಸ್ತ್ರೀಯಿಂದ ತಾನೇ ಆ ಕುಟುಂಬವಾದದ್ದು ಕಟ್ಟಲ್ಪಡುತ್ತೆ. நாமே பரிசுத்தமற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டால் நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? ನಾವೇ ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲದವರಾಗಿ ಜೀವಿಸುವುದಾದ್ರೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳ ಭವಿಷ್ಯತ್ತು ಅದು ಹೇಗೆ ಇರುತ್ತೆ? ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕರೀತಾ ಇದ್ದಾರೆ. பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ತಂದೆಯಾಗಿರುವಂತ ದೇವರ ಮುಂದೆ பிழையற்ற பரிசுத்தமுள்ளவர்களாய்
பரிசுத்தமுள்ளதாய் இருக்கும்படி ನಾವುಗಳು ಅತ್ಯಂತ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಇರುವಂತೆ உங்கள் இருதயங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ದೃಢಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಕರ್ತನು உங்கள் ಬಯಸುತ್ತಾ ಇದ್ದಾನೆ. இருதயங்களை கர்த்தர் பரிசுத்தமாய் ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಕರ್ತನು ದೃಢಪಡಿಸಿ ಅದನ್ನ ತೊಳೆದು ಶುದ್ಧ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. எத்தனை பேருக்கு இந்த பரிசுத்தம் வேண்டும்? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಈ ಪರಿಶುದ್ಧತೆ எத்தனை ಬೇಕು? பேர் பரிசுத்தமாக விரும்புகிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಪರಿಶುದ್ಧವಾಗುವುದಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ கரங்களை ಇದ್ದಾರೆ? உயர்த்துங்கள். ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ கரங்களை உயர்த்துங்க. ನಿಮ್ಮ ಕೈಯನ್ನ ಮೇಲೆ உங்கள் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் உங்கள் முன்னாலே நின்று கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನ ಪರಿಶೋಧಿಸಿ ನೋಡುವಂತ ನಿಮ್ಮ ದೇವರು ನಿಮ್ಮ தேவனே ಮುಂದೆ நான் ನಿಂತಿದ್ದಾರೆ. பரிசுத்தமாக வேண்டும். ದೇವರೇ ನಾನು ಪರಿಶುದ್ಧ ಆಗಬೇಕು. இயேசுவே நான் பரிசுத்தமாக வேண்டும். ಯೇಸುವೇ ನಾನು என்னுடைய ಪರಿಶುದ್ಧ வாழ்க்கை பரிசுத்தமாக வேண்டும். ನನ್ನ ಜೀವಿತ என்னை ಪರಿಶುದ್ಧವಾಗಬೇಕು. பரிசுத்தப்படுத்து. ನನ್ನನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿ. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಹಾಗೆ ಹೇಳೋದಕ್ಕೆ எத்தனை பேர் அப்படி ಸಾಧ್ಯ? சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಜನ ಹಾಗೆ ಹೇಳೋದಕ್ಕೆ எத்தனை ಸಾಧ್ಯ? பேர் அப்படி இயேசுவிடத்தில் ஜெபிக்க விரும்புகிறீர்கள்? ಎಷ್ಟು ಜನ ಹಾಗೆ ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕೆ ஒரு ಬಯಸುತ್ತೀರೋ? நிமிஷம் எழும்பி நில்லுங்க. ಒಂದು ನಿಮಿಷ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳ್ರಿ. ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்க. ಒಂದು ನಿಮಿಷ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳ್ರಿ. எழும்பி நில்லுங்க. சீக்கிரம், நமக்கு டைம் இல்ல. இன்னும் 2-3 காரியம் சொல்ல வேண்டியது இருக்கிறது. சீக்கிரமா ವೇಗವಾಗಿ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. ಇನ್ನೂ ಒಂದು 2-3 கண்களை ಕಾರ್ಯ ನಾವು மூடி, ಹೇಳಬೇಕಾಗಿದೆ. கண்களை மூடி, ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, கண்களை மூடி, ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ, கண்களை மூடி, ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ. உங்களுக்கு முன்பாக ನಿಮ್ಮ ಮುಂದೆಗಡೆ இதோ சிலுவையிலே அறையப்பட்டவராய், ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, ரத்தம் சொட்ட சொட்ட வடிகிறவராய், ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸುತ್ತಾ ಸುರಿಸುತ್ತಾ ನಿಂತವರಾಗಿ, அவருடைய தலையிலே முள்முடி சூட்டப்பட்டவராய், ಅವರ ತಲೆಯಲ್ಲಿ ಮುಳ್ಳಿನ ಕಿರೀಟವನ್ನ ಧರಿಸಿಕೊಂಡು, கரங்களிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய், ಅವರ ಕೈಗಳಲ್ಲೂ ಆ ಕಾಲ್ಗಳಲ್ಲೂ ಆಣಿಗಳು ಒಡೆಯಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, இருதயத்திலே ஈட்டியால் குத்தப்பட்டவராய், ಅವರ ಹೃದಯವನ್ನ ಪಕ್ಕೆ ಎಲುಬನ್ನ ಈಟಿಯಿಂದ அவர் ಚುಚ್ಚಲ್ಪಟ್ಟವರಾಗಿ, சரீரம் முழுவதும் ரத்தம், ಅವರ ಶರೀರ ಪೂರ್ತಿಯಾಗಿ ರಕ್ತ. சிலுவையிலே தொங்குகிற அவரை நோக்கி பாருங்கள். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ನೇತಾಡುತ್ತಿರುವಂತ ಯೇಸುವನ್ನ ನೋಡ್ರಿ. உங்கள் கண்களை கொஞ்சம் ஏறெடுத்து பாருங்கள். ನಿಮ್ಮ ಕಣ್ಣನ್ನ ಸ್ವಲ್ಪ ದೃಷ್ಟಿಸುತ್ತಾ ನೋಡ್ರಿ. இயேசுவை நோக்கி பாருங்கள். ಯೇಸುವನ್ನ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿರಿ. சிலுவையில் அறையப்பட்டவராய் தொங்குகிற ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ಶಿಲುಬೆಯಲ್ಲಿ ದೇವರಾಗಿ ನೇತಾಡುತ್ತಿರುವಂತ ದೇವರನ್ನ ನೋಡಿರಿ. இயேசுவே, என்னுடைய வாழ்க்கை அசுத்தம் உள்ளது. ಯೇಸುವೇ, ನನ್ನ ಜೀವಿತ ಪಾಪವಾದದ್ದು. என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தம் இல்லை. ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ என் ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲ. கண்களிலே பரிசுத்தம் இல்லை. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲ. என் சிந்தனையிலே பரிசுத்தம் இல்லை. ನನ್ನ ಚಿಂತನೆಗಳಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲ. என் இருதயத்திலே பரிசுத்தம் இல்லை. ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲೂ ಪರಿಶುದ್ಧತೆ ಇಲ್ಲ. என் வாழ்க்கையே பாவமாய் இருக்கிறது. ನನ್ನ ಜೀವಿತವೇ ಒಂದು ಪಾಪಮಯವಾಗಿದೆ. என் கண்களே பாவமாய் இருக்கிறது. ನನ್ನ ಕಣ್ಣುಗಳೇ ಒಂದು ಪಾಪಮಯವಾಗಿದೆ. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. எத்தனை பேர் ஆயத்தம்? ಎಷ್ಟು ಜನ ಆಯತ? இயேசு இன்றைக்கு உங்க மத்தியிலே வருகிறார். ಯೇಸು ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ. அவர் ரத்தம் சொட்ட சொட்ட உங்க முன்னால வருகிறார். ಅವರು ರಕ್ತವನ್ನ ಸುರಿಸುತ್ತಾ ಸುರಿಸುತ್ತಾ ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ உங்கள் அருகில் அவர் ಬರ್ತಾರೆ. வந்து கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಆತನು ಬರುತ್ತಾ உங்கள் அருகில் அவர் ಇದ್ದಾನೆ. வந்து கொண்டிருக்கிறார். ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಅವರು ಬರುತ್ತಾ இந்த ಇದ್ದಾರೆ. தருணத்தை விட்டு விடாதீங்க. ಈ ತರುಣವನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ್ರಿ. இயேசு உங்கள் பக்கத்திலே வந்து கொண்டிருக்கிறார். ಯೇಸು ನಿಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿಯೇ ಬರುತ್ತಾ அவரை ಇದ್ದಾರೆ. விட்டுறாதீங்க. ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡಬೇಡ್ರಿ. அவரை கூப்பிடுங்க. ಅವರನ್ನ ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯಿರಿ. இயேசுவே, ಯೇಸುವೇ, நான் பாவி, ನಾನು ಪಾಪಿ, நான் பாவி, ನಾನು ಪಾಪಿ. ஐயோ, நான் பாவம் செய்து கெட்டு போய்விட்டேன். ಅಯ್ಯೋ, ನಾನು ಪಾಪವನ್ನ ಮಾಡಿ ನಾನು ಕೆಟ್ಟು ಹೋಗಿದ್ದೇನೆ. என்னை மன்னியும். ನನ್ನನ್ನು ಕ್ಷಮಿಸು. செஞ்சுங்க. கரங்களை உயர்த்துங்க. ದೇವರ ಹತ್ರ கரங்களை ಬೇಡಿಕೊಳ್ಳಿ. உயர்த்துங்க. ನಿಮ್ಮ ಕೈಗಳನ್ನ ಮೇಲಕ್ಕೆತ್ತಿರಿ. ಯೇಸುವೇ, என்னை மன்னியும். ನನ್ನನ್ನ ಮನ್ನಿಸು. என்னை மன்னிங்க. ನನ್ನನ್ನ ಮನ್ನಿಸಿರಿ. ஒரு 2 நிமிஷம் தர்றேன். நீங்க கதறி ஜெபிங்க. ಒಂದು 2 ನಿಮಿಷ ಮಾತ್ರನೇ ಗೋಳಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. சத்தத்தை உயர்த்துங்க. ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನ வெட்கப்படாதீங்க. ನಾಚಿಕೆ ಪಡಬೇಡ್ರಿ. பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பரலோகம் கொண்டு போக மாட்டாங்க. ಪರಲೋಕದ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವವರನ್ನ ನೋಡಿದ್ರೆ ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ எங்களை வேடிக்கை ಕೊಂಡೊಯ್ಯೋದಿಲ್ಲ. பார்க்காதீங்க. நாங்களும் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ನಮ್ಮನ್ನ ನೋಡುತ್ತಾ ಇರಬೇಡ್ರಿ. ನಾವು ನಿಮ್ಮನ್ನ ಪರಲೋಕಕ್ಕೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗೋದಿಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. கண்களை மூடி இயேசுவை பாருங்க. ಕಣ್ಣುಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಯೇಸುವನ್ನ ನೋಡ್ರಿ. இயேசு, ಯೇಸು, இயேசு நம்ம மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார். ಯೇಸು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய பாதத்துல விழுங்க சகோதரி. ಆತನ ಪಾದದಲ್ಲಿ ಬೀಳು ಸಹೋದರಿ. அவருடைய தள்ளுமுள்ள கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க சகோதரி. ಆತನ ಬಾಸುಂಡೆ ಬರಿತಂತ ಕೈಗಳಲ್ಲಿ ನಿನ್ನನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡು ಸಹೋದರಿ. இயேசு,
இயேசுவே நான் பாவி. ಯೇಸುವೆ ನಾನು ಪಾಪಿ. சொல்லுங்க, ಹೇಳಿ, வாயை திறந்து சொல்லுங்க. ನಿಮ್ಮ ಬಾಯನ್ನ ತೆಗೆದು ಎಲ್ಲರೂ ಹೇಳ್ರಿ. இயேசுவே நான் பாவம் செய்து கெட்டு போய்விட்டேன். ಯೇಸುವೆ ನಾನು ಪಾಪವನ್ನ ಮಾಡಿ ಹಾಳಾಗಿ ಹೋಗಿದ್ದೇನೆ. அந்த இளைய குமாரன் தன் தகப்பனிடத்திலே வந்து தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு மனம் திரும்ப அர்ப்பணித்ததை போல ಆ ಚಿಕ್ಕ ಕುಮಾರನು ಬಂದು ತನ್ನ ತಂದೆಯ ಬಳಿಯಲ್ಲಿ ತನ್ನ ಪಾಪವನ್ನ ಅರಿಕೆ ಮಾಡಿ ಒಪ್ಪಿಕೊಂಡ ಹಾಗೆ, இயேசுவே நான் பாவம் செய்து விட்டேன், ಯೇಸುವೆ ನಾನು ಪಾಪ ಮಾಡಿಬಿಟ್ಟೆ, என்னை மன்னிங்கப்பா, ನನ್ನನ್ನ ಮನ್ನಿಸಿ ಅಪ್ಪ, என்னை மன்னிங்கப்பா, ನನ್ನನ್ನ ಮನ್ನಿಸಿ ಅಪ್ಪ, என்னை மன்னிங்கப்பா. ನನ್ನನ್ನ ಮನ್ನಿಸಿ ಅಪ್ಪ. ஐயோ, அருவருப்பு எனக்குள்ள இருக்கிறது, அருவருப்பான காரியங்கள் என் உள்ளத்தில் இருக்கிறது, ಅಶುದ್ಧ ಅಸಹ್ಯವಾದ ಕಾರ್ಯಗಳು ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಇದೆ, அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, ಅಸಹ್ಯವಾದ ಜೀವಿತವನ್ನ ಬದುಕುತ್ತಾ ಇದ್ದೀನಲ್ಲ. என்னை மன்னிங்கப்பா, ದೇವರೇ ನನ್ನನ್ನ ಮನ್ನಿಸಿ, உங்க ரத்தத்தினால் என்னை கழுவுங்க ஆண்டவரே. ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ ನನ್ನನ್ನ ತೊಳೆದು ಶುದ್ಧ ಮಾಡಿ ಅಪ್ಪ. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன், என்னை மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே, இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும், இயேசுவே என் தெய்வமே, என்மேல் மனம் இறங்கும். கேளுங்க, ಕೇಳಿರಿ, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னிச்சிருங்கப்பா, ಇದೊಂದು ಸಾರಿ ನನ್ನನ್ನ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿ ಅಪ್ಪ. எத்தனையோ முறை என்று போராடுறீங்கப்பா, ಎಷ್ಟೋದು ಸಾರಿ ನನ್ನನ್ನ ಕ್ಷಮಿಸಿದ್ದೀರಪ್ಪ, எத்தனையோ முறை என்று பேசுறீங்கப்பா, ಎಷ್ಟೋ ಸಾರಿ ನನ್ನ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತೀರಪ್ಪ. ஆனா என் இருதயத்தை நான் கல்லாக்கி நின்று கொண்டிருக்கிறேன். ಆದರೆ ನನ್ನ ಹೃದಯವನ್ನ ನಾನು ಕಲ್ಲಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೇನೆ. ನನ್ನನ್ನ ಕ್ಷಮಿಸಿ, என்னை மன்னிச்சிருங்கப்பா, ನನ್ನನ್ನ ಕ್ಷಮಿಸಿ ಬಿಡಿ ಅಪ್ಪ, என்னை மன்னித்து விடுங்கப்பா, ನನ್ನನ್ನ ಮನ್ನಿಸಿ ಬಿಡಿ ಅಪ್ಪ. ஜெபிங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ, நீங்களே கேளுங்க. ನೀವೇ ದೇವರ ಹತ್ರ உங்க ಕೇಳ್ರಿ. பாவம் உங்களுக்கும் தெரியும், இயேசுவுக்கும் தெரியும். ನಿಮ್ಮ ಪಾಪ ಏನು ಅಂತ ನಿಮಗೆ ಗೊತ್ತು, ಯೇಸುವಿಗೆ ಗೊತ್ತು. கேளுங்க, ஒரு நிமிஷம் கேளுங்க பார்க்கலாம். ಒಂದೇ ಒಂದು ನಿಮಿಷ ಕೇಳಿ ನೋಡೋಣ. உண்மையா கேளுங்க, ಸತ್ಯವಾಗಿ ಹೃದಯದಿಂದ ಕೇಳ್ರಿ. அசால்ட்டா இருக்காதீங்க, ಅಸಡ್ಡೆಯಾಗಿ ಇರಬೇಡಿ, அஜாக்கிரதையா நிக்காதீங்க, ಅಜಾಗ್ರತೆಯಿಂದ இந்த ನಿಂತುಕೊಳ್ಳಬೇಡಿ. தருணத்தை பயன்படுத்துங்க. ಈ ತರುಣವನ್ನು ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. அழுது ஒப்பு கொடுத்துருங்க, ಅಳುತ್ತಾ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ಬಿಡ್ರಿ. இது போல இன்னொரு தருணம் உங்களுக்கு கிடையாமல் போகலாம். ಈ ರೀತಿಯಾಗಿ ಇನ್ನೊಂದು ತರುಣ ನಿಮಗೆ ಸಿಗದಂತೆ ಹೋಗಬಹುದು. இன்றைக்கு அழுது ஒப்பு கொடுத்தீங்கன்னா இயேசு ஜீவ புஸ்தகத்தில் உங்களுடைய பெயரை எழுதுவார். ಇವತ್ತು ನೀವು ಅಳುತ್ತಾ ಒಪ್ಪಿಸಿ ಕೊಡುವುದಾದರೆ ಯೇಸು ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಹೆಸರನ್ನ ಬರೆಯುತ್ತಾರೆ. ஜெபிங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ರಿ. ஒரு நிமிஷம், ಒಂದು ನಿಮಿಷ. ஜெபிங்க, ஒப்பு கொடுங்க, சீக்கிரமா ಪ್ರಾರ್ಥಿಸ್ರಿ, ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ರಿ. ಹಾಗೆ ವೇಗವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ನಿಂತುಕೊಳ್ಳ್ರಿ. தகப்பனே,
ತಂದೆಯೇ, அநேகர் தங்களை ஒப்பு கொடுக்கறாங்கப்பா. ಅನೇಕರು ತಮ್ಮನ್ನ ತಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஒருவேளை வாய் விட்டு ஜெபிக்காட்டாலும், ಒಂದು ವೇಳೆ ಅವರು ಬಾಯಿ ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸೋದಿಲ್ವೋ, அவருடைய உள்ளம் கதறி கொண்டிருக்கிறது அப்பா. ಅವರ ಹೃದಯವಾದದ್ದು ಪರಿತಪಿಸ್ತಾ ಇದೆ ಅಪ್ಪ. இருதயத்தை பார்க்கிற தேவனே, ಹೃದಯವನ್ನು ನೋಡುವಂತ ದೇವರೇ, உம்முடைய இரத்தத்தினால் உம்முடைய மக்களை கழுவுவீராக. ನಿಮ್ಮ ರಕ್ತದಿಂದ ಈ ಮಕ್ಕಳನ್ನ இவர்களை ತೊಳೆಯುವ, சுத்திகரிப்பீராக. ಇವರುಗಳನ್ನ ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡಿ உமக்கு சொந்த ஜனமாய் மாற்றுவீராக. ನಿನಗೆ ಸ್ವಂತ ಜನಾಂಗವಾಗಿ மாற்றுவீராக. ಮಾರ್ಪಡಿಸಿಕೊಳ್ಳಿ. பரிசுத்தத்திலே ஸ்திரப்படுத்துவீராக. ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇವರನ್ನು ದೃಢಪಡಿಸಿ. பரிசுத்தத்திலே இவர்களை ஸ்திரப்படுத்துவீராக. ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಇವರುಗಳನ್ನು ದೃಢಪಡಿಸಿರಿ. உமக்காக பரிசுத்தமாய் வாழ இவர்களை ஸ்ட்ராங் ஆக்குவீராக. ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ಪರಿಶುದ್ಧತೆಯಲ್ಲಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಇವರನ್ನು ನೀವು ನೇಮಿಸಿಕೊಳ್ಳಿರಿ. வழுவாதபடி காக்க தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ದಾರಿ ತಪ್ಪದಂತೆ ನಡೆಸುವಂತ ದೇವರ ಕೈಗಳಲ್ಲಿ ಇವರನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. உம்முடைய மாசற்ற சிங்காசனத்திற்கு முன்பாக ದೇವರೇ, ಕಲುಷಿತವಿಲ್ಲದಂತ ನಿನ್ನ ಸಿಂಹಾಸನದ ಮುಂದೆ இவர்களை மாசற்றவர்களாக நிறுத்த வல்லமையுள்ள தேவ கரத்தில் இவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். ಇವರನ್ನ ಕಲುಷಿತವಿಲ್ಲದವರನ್ನಾಗಿ ದೇವರ ಮುಂದೆ ನಿಲ್ಲಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತವಾಗಿರುವಂತ ದೇವರ ಕೈನಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. இவர்களை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. ಇವರನ್ನ ನೀವೇ ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அர்ப்பணித்த ஒவ்வொருவரையும் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ಅರ್ಪಿಸಿದಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕೂಡ ತೊಳೆದು ಶುದ್ಧೀಕರಣ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரೇ. ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ, ನಿಮಗೆ கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ಕೈಗಳನ್ನು ತಟ್ಟುತ್ತಾ ದೇವರಿಗೆ ಮಹಿಮೆಯನ್ನು அப்படியே அமருங்கள், அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். ಹಾಗೆ ಎಲ್ಲರೂ ಕುಳಿತುಕೊಳ್ಳ್ರಿ. அப்படியே அமர்ந்து கொள்ளுங்கள். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಹಾಗೆ ಕುಳಿತುಕೊಳ್ಳ್ರಿ. அடுத்தபடியாக ಮುಂದಿನದಾಗಿ கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை எப்படி ஸ்திரப்படுத்த போகிறார் என்றால், ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನ ಹೇಗೆ ಸ್ಥಿರಪಡಿಸುತ್ತಾರೆ ಅಂತ உங்களுடைய ஜெப வாழ்க்கையை அவர் ஸ்திரப்படுத்த போகிறார். ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತವನ್ನ ಅವರು ಸ್ಥಿರಪಡಿಸಲಿದ್ದಾರೆ. 1 பேதுரு 4:7 நாம் வாசிக்கும் பொழுது, 1 ಪೇತ್ರ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ, எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ಎಲ್ಲದಕ್ಕೂ ಕೂಡ ಕೊನೆಯಾದದ್ದು ಸಮೀಪವಾಗಿದೆ. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து, ಆದದರಿಂದ ಸ್ಪಷ್ಟ ಬುದ್ಧಿ உள்ளவராಗಿದ್ದುಕೊಂಡು ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿರ್ರಿ. நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் ನಾಹೂಮ್ ಪ್ರವಾದನೆಯ ಗ್ರಂಥ 2:1 சொல்லுகிறது, 2ನೇ ಅಧ್ಯಾಯ 1ನೇ ವಚನ ಹೇಳುತ್ತೆ, சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், ಚತರಿಸುವವನು ನಿನ್ನ ಮುಖದ ಮುಂದೆಗಡೆ ಬರ್ತಾನೆ. ஆகவே அரணை காத்துக்கொள், ಆದದರಿಂದ ನಿನ್ನ ಪೌಳಿ ಗೋಡೆಯನ್ನು ಕಾದು, வழியை காவல் பண்ணு, ನಿನ್ನ ಮಾರ್ಗವನ್ನ ಕಾಪಾಡಿಕೋ, அரணை கெட்டியாய் கட்டிக்கொள், ನಿನ್ನ ನಿನ್ನ ಕೋಟೆಯನ್ನ ಭದ್ರಪಡಿಸಿಕೋ, உன் பலனை மிகவும் ஸ்திரப்படுத்து, ನಿನ್ನ ಬಲವನ್ನ ದೃಢವಾಗಿ ಸ್ಥಿರಪಡಿಸಿಕೋ. நீங்கள் ஜெபிக்க தான் கர்த்தர் உங்களை பலப்படுத்த முடியும். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಾನೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஜெபத்திலே நிலை நிற்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த முடியும். ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವಾಗ ಮಾತ್ರವೇ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಸ್ಥಿರಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. நீங்கள் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டுமானால், ನೀವು ಹೊಂದಿಕೊಂಡಂತ ದರ್ಶನವನ್ನ ನೀವು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳಬೇಕು ಅನ್ನುವುದಾದರೆ ஜெப வாழ்க்கை அவசியம். ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತ ಬಹುಮುಖ್ಯ. ஜெபத்திலே ஸ்ட்ராங் ஆಗಿ இருக்க வேண்டியது அவசியம். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿ ಇರಬೇಕಾಗಿರುವಂತದ್ದು ಅವಶ್ಯ. தானியேலுக்கு சிங்கக்குபை நியமிக்கப்பட்டது. ದಾನಿಯೇಲನನ್ನು ಬಂದು ಸಿಂಹದ ಗುಹೆ ಒಳಗಡೆ ಹಾಕಲ್ಪಡಬೇಕಾಯಿತು. அவன் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறவனாயிருந்தான். ಅವನು ಎಡೆಬಿಡದಂತೆ ಕರ್ತನನ್ನ ಆರಾಧಿಸುವವನಾಗಿದ್ದ. இடைவிடாமல் ஜெபிக்கிறவனாயிருந்தான். ಅವನು ಎಡೆಬಿಡದಂತೆ ಕರ್ತನನ್ನ ಪ್ರಾರ್ಥಿಸುವವನಾಗಿದ್ದ. ஆகவே சிங்கக்கெபி அவனுக்காக நியமிக்கப்பட்டது. ಆದದರಿಂದಲೇ ಸಿಂಹದ ಗುಹೆಯಾದದ್ದು ಅವನಿಗೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿತ್ತು. சிங்கத்துக்குள்ளே போடப்பட்டான். ಅವನು ಸಿಂಹದ ಗುಹೆ ಒಳಗಡೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟ. அவன் ராஜாவுக்கு மிகவும் பிரியமானவன். ಅವನು ರಾಜನಿಗೆ ಬಹು ಪ್ರಿಯವಾದವನು. அந்த ராஜா அவனை காப்பாற்றுவதற்காக இரவு வரைக்கும் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் போராடுகிறான். ಆ ರಾಜನಾದವನು ಅವನನ್ನ ಕಾಪಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ರಾತ್ರಿಯವರೆಗೂ ಸೂರ್ಯನು ಅಸ್ತಮವಾಗುವ ತನಕ ಹೋರಾಡುತ್ತಾನೆ. தானியேல் 6ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். ದಾನಿಯೇಲನ 6ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿ ನೋಡ್ರಿ. எந்த ராஜா சிங்கக்கெபிக்குள்ளே போட வேண்டும் என்று தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தினானோ, ಯಾವ ರಾಜನು ಸಿಂಹದ ಗವಿ ಒಳಗಡೆ ಅವನನ್ನು ಹಾಕಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ತನ್ನ ಅಧಿಕಾರವನ್ನು
ಉಪಯೋಗ ಮಾಡಿದ್ನೋ அதே ராஜா தானியேலை காப்பாற்றும்படிக்கு பிரயாசப்படுகிறார். ಅದೇ ರಾಜನು ದಾನಿಯೇಲನ್ನ ಕಾಪಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಡ್ತಾನೆ. ஆனால் அவனால் முடியவில்லை. ಆದರೂ ಕೂಡ ಅವನಿಂದ ಆಗೋದಿಲ್ಲ. ஆனால் சிங்க கெபிக்குள்ளே போடப்பட்டிருந்தவனை காப்பாற்றுவதற்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார். ಆದರೆ ಸಿಂಹದ ಗವಿಯ ಒಳಗಡೆ ಹಾಕಲ್ಪಟ್ಟಿದ್ದಂತ ದಾನಿಯೇಲನನ್ನ ಕಾಪಾಡುವಂತೆ ದೇವರು ತನ್ನ ದೇವದೂತರನ್ನ ಕಳುಹಿಸಿಕೊಟ್ರು. காரணம் என்ன? ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ಏನು? இடைவிடாமல் ஜெபிக்கிறவன், ಎಡೆ ಬಿಡದಂತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವನು, தவறாமல் ஜெபிக்கிறவன், ತಪ್ಪಿ ಹೋಗದ ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವನು, தன் தலைக்கு உலை வைத்து விட்டால் என்று தெரிந்தும் ஜெபித்தவன், ತನ್ನ ಕುತ್ತಿಗೆಗೆ ಅವನು ಕತ್ತಿಯನ್ನ ಇಟ್ಟರೂ ಕೂಡ ನಾನು ಬಿಡೋದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸುವವನು, தன் ஜீவனை குறித்து பயப்படாமல் ஜெபித்தவன், ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೂಡ ಲೆಕ್ಕಿಸದಂತೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವನು. ஆகவே கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ಆದದರಿಂದಲೇ ಕರ್ತನು ಅವನನ್ನ ಕಾಪಾಡಿದರು. ஜெப வாழ்க்கையில் அவன் ஸ்திரமாயிருந்தான். ಅವನ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅವನು ಸ್ಥಿರತೆಯಿಂದ ಇದ್ದ. ஆகவே கர்த்தர் காப்பாற்றும்படி இறங்கி சிங்க கெபிக்குள்ளே வந்தார். ಆದದರಿಂದಲೇ ಕರ್ತನು ಅವನನ್ನ ಕಾಪಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ಇಳಿದು ಬಂದು ಸಿಂಹದ ಗವಿಯೊಳಗಡೆ ಬಂದನು. ஹalleluya. ஹalleluya. ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஷாத்ராக் மேஷாக் அபேத்நேகோ ಅವರ ಬಗ್ಗೆ ವೇದ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ. அவர்கள் மூன்று பேரும் தானியேலும் இணைந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். ಅವರು ಮೂರು ಜನರು ಕೂಡ ದಾನಿಯೇಲನ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವವರಾಗಿ ಕಾಣುತ್ತಾ ಇದ್ರು. அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்ட போதிலும் ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಯಾದದ್ದು 7ರ ಮಟ್ಟಿಗೆ ಅದನ್ನ ಜಾಸ್ತಿ ಮಾಡಲ್ಪಡ್ತು. கர்த்தரை மறுதலிக்காமல் ஜீவனற்றவைகளுக்கு முன்பாக விழாமல் தைரியமாய் கர்த்தருக்கு முன்பாக நின்றபடியினாலே ಅವರು ದೇವರನ್ನ ಅಲ್ಲಗಳೆಯದಂತೆ ಜೀವವಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ವಸ್ತುಗಳ ಮುಂದೆ ನಮಸ್ಕಾರ ಮಾಡದಂತೆ அக்கினி ஜுவாலைக்குள்ளே கர்த்தர் இறங்கி வந்தார். ಆ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆಗೂ ಅವರು ಸಿದ್ಧವಾದಾಗ ಅಗ್ನಿ ಜ್ವಾಲೆ ಒಳಗಡೆ ದೇವರು ಇಳಿದು ಬಂದರು. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாப்பார். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತವರನ್ನ ದೇವರು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாப்பார். ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತವರನ್ನ ದೇವರು ಸಂರಕ್ಷಣೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ஜெபிக்க முடியாமல் அல்லல் பட்டு கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் இன்றைக்கு ஜெப வாழ்க்கையிலே ஸ்திரப்படுத்த போகிறார். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಸ್ಥಿರತೆ ಇಲ್ಲದಂತೆ ಕದಲುತ್ತಾ ಇರುವಂತ ನಿಮ್ಮನ್ನ ದೇವರು ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಸ್ಥಿರಪಡಿಸಲಿದ್ದಾರೆ. லூக்கா 21:36 சொல்லுகிறது. ಲೂಕಾ 1:36ನೇ ವಚನವಾದದ್ದು ಹೇಳುತ್ತೆ. ஆகையால் இனி சம்பவிக்கிற போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி ಆದದರಿಂದ ಇನ್ನು ಮುಂದೆ ಸಂಭವಿಸಬೇಕಾಗಿರುವಂತ ಇವುಗಳಿಂದ ನೀವುಗಳು ತಪ್ಪಿ மனுஷ குமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿರುವಂತವನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ಯೋಗ್ಯರಾಗಿರುವಂತೆ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಎಚ್ಚರವಾಗಿರ್ರಿ. இனி பயங்கரமான சம்பவங்கள் நடக்க போகிறது. ಇನ್ನು ಮುಂದೆ ಭಯಂಕರವಾದಂತ ಸಂಭವಗಳು ನಡೆಯುತ್ತೆ. இப்பமே எல்லா அடையாளங்களும் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. ಈಗಲೇ ಎಲ್ಲಾ ಗುರುತುಗಳು ಕೂಡ ನೆರವೇರ್ತಾ ಇದೆ. மனுஷகுமாரனாகிய இயேசுவுக்கு முன்பாக நிற்க நீங்கள் பாத்திரவான்களாக வேண்டுமானால் ಮನುಷ್ಯ ಕುಮಾರನಾಗಿರುವಂತ ಯೇಸುವಿನ ಮುಂದೆ ನಿಲ್ಲುವುದಕ್ಕೆ ನೀವು ಯೋಗ್ಯರಾಗಿ ಕಾಣಬೇಕು ಅನ್ನುವುದಾದರೆ எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ಯಾವಾಗಲೂ ಕೂಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿಕೊಂಡು ಎಚ್ಚರವಾಗಿ ஜெபத்திலே ஒரு விழிப்பு வேண்டும். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ಒಂದು ಜಾಗೃತೆ ಬೇಕು. ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். ಪ್ರಾರ್ಥಿಸುವುದರಲ್ಲಿ ಒಂದು ಜಾಗೃತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. அப்பொழுது கர்த்தர் பாதுகாப்பார். ಆವಾಗಲೇ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನ ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. மூன்றாவதாக ಮೂರನೆಯದಾಗಿ ஆண்டவர் எதை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார்? ದೇವರು ಯಾವುದನ್ನ ಸ್ಥಿರಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಬಯಸ್ತಾರೆ? அவர் மீது நாம் வைக்கிற அன்பிலே நம்மை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ಆತನ ಮೇಲೆ ನಾವು ಇಟ್ಟಿರುವಂತ ಪ್ರೀತಿಯನ್ನ ದೇವರು ದೃಢಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಬಯಸ್ತಾರೆ. இயேசுவை நேசிக்கிற நேசத்திலே நாம் ஸ்திரமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ಯೇಸುವನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತ ಪ್ರೀತಿಯ ಒಳಗಡೆ ನಾವು ದೃಢತೆ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. யோவான் எழுதின சுவிசேஷம் ಯೋಹಾನನು ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 21 அதிகாரம் 21ನೇ ಅಧ್ಯಾಯ 15 முதல் 17 வரை 15ರಿಂದ 17ನೇ ವಚನದವರೆಗೂ பேதுருவிடத்தில் இயேசு பேசுகிறார். ಪೇತ್ರನ ಬಳಿಯಲ್ಲಿ ಯೇಸು ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இவர்களிலும் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? ಇವರೆಲ್ಲರಿಗಿಂತಲೂ ಕೂಡ ನೀನು ನನ್ನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ மற்ற சீஷர்களை காட்டிலும் என்னை நீ நேசிக்கிறாயா? ಬೇರೆ ಎಲ್ಲಾ ಶಿಷ್ಯರಿಗಿಂತಲೂ ಕೂಡ ನೀನು ನನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸ್ತೀಯ? உன் மனைவி பிள்ளைகளை காட்டிலும் என்னை நேசிக்கிறாயா? ನಿನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳಿಗಿಂತಲೂ ಅಧಿಕವಾಗಿ ನನ್ನನ್ನು மூன்று முறை கேட்கிறார். மூன்று முறை கேட்கிறார். ಮೂರು ಸಾರಿ ಕೇಳ್ತಾರೆ. மூன்று முறை கேட்கிறார். ಮೂರು ಸಾರಿ ಕೇಳ್ತಾರೆ. பேதுரு துக்கப்பட்டு ಪೇತ್ರನು ದುಃಖಪಟ್ಟು ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். ದೇವರೇ ನೀವು ಎಲ್ಲವನ್ನೂ ಅರಿತಿದ್ದೀರಾ. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் அறிவீர். ನಾನು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದು ನಿನಗೆ ಗೊತ್ತು. ஆண்டவர் சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನ ಮೇಯಿಸುವವನಾಗು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இயேசுவை நேசிக்கிற நேசம்
நம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அது தீயாய் கொழுந்து விட்டு எரிய வேண்டும். ದೇಶವನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತ ಒಂದು ಪ್ರೀತಿ ನಮ್ಮೊಬ್ಬೊಬ್ಬರ ಒಳಗೂ ಕೂಡ ಒಂದು ಬೆಂಕಿಯಾಗಿ ಉರಿಯಬೇಕು. பேதுரு இயேசுவை மறுதலித்தான். ಪೇತ್ರನು ಯೇಸುವನ್ನ ಅಲ್ಲಗಳೆದ. துணிகரமாய் மறுதலித்தான். ಅವನು ಧೈರ್ಯ ಮೀರಿ ಅವನ ಅಲ್ಲಗಳೆದ. இந்த மனுஷனை எனக்கு தெரியாது என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். ಆ ಮನುಷ್ಯನು ಯಾರೋ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಅವನಿಗೆ ಸುಳ್ಳನ್ನ ಹೇಳುವುದಕ್ಕೂ ಸತ್ಯ ಮಾಡುವುದಕ್ಕೂ ஆனால் கர்த்தருடைய நோக்கம் என்ன? ಆದರೆ ಕರ್ತನ ಉದ್ದೇಶ ಏನು? இந்த பேதுருவை கொண்டுதான் எழுப்புதலை இஸ்ரவேல் தேசத்திலே அனுப்ப அவர் சித்தம் கொண்டார். ಇದೇ ಪೇತ್ರವನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು ಇಸ್ರಾಯೇಲ್ ದೇಶದಲ್ಲಿ ಅವರು ಸ್ವಾರ್ಥಗೋಸ್ಕರವಾಗಿ ಆಯತ್ತ ಮಾಡಿ எருசலேமிலே எழுப்புதலின் அக்னியை போடுவதற்கு பேதுரு வேண்டும் என்று கர்த்தர் முன்குறித்திருந்தார். ಯೆರೂಸಲೇಮ್ ಪಟ್ಟಣದಲ್ಲಿ ಒಂದು ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿಯಾದದನ್ನು ಹಾಕುವುದಕ್ಕೆ ಇದೇ ಪೇತ್ರವಾದವನು ಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಆಯತ್ತ ಮಾಡುತ್ತಾ ಇದ್ದರು. அந்த எழுப்புதல் உலகம் முழுவதும் பரவிற்று. ಆ ಬೆಂಕಿ ಉಜ್ಜೀವನವಾದದ್ದು ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಅದು ಹರಡಿ ಬಿಡಿತು. இந்த கடைசி கால எழுப்புதலிலே ಈ ಕಡೆ ಕಾಲದ ಉಜ್ಜೀವನದಲ್ಲಿ நீங்கள் கர்த்தரை நேசிக்கிறவர்களாக இருந்தீர்களானால், ನೀವುಗಳು ಕರ್ತನನ್ನ ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿ இயேசுவை அதிகமாக நேசிக்கிறவர்களாய் இருந்தீர்களானால், ಯೇಸುವನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವವರಾಗಿ அந்த அக்கினி பற்றி பிடிக்கும். ನಿಮ್ಮ ಮೊಣಕಾಲುಗಳಲ್ಲಿ ಆ ಬೆಂಕಿಯಾದದ್ದು ಅದು ಅಂಟಿ ಹಿಡಿಯುತ್ತೆ. அந்த எழுப்புதலின் அபிஷேகம் உங்கள் மூலமாய் பரவும். ಅದು ಉಜ್ಜೀವನದ ಅಭಿಷೇಕವಾದದ್ದು ಬಿಡದಂತೆ ಅದು ಹರಡಿಕೊಳ್ಳುತ್ತೆ. ரோமர்கள் நிருபம் ರೋಮರಿಗೆ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 8ஆம் அதிகாரம் 8ನೇ ಅಧ್ಯಾಯ 35 முதல் 39 வரைக்கும் வாசிக்கும் பொழுது, 35 ರಿಂದ 39ನೇ ವಚನದವರೆಗೂ ನಾವು ಓದುವಾಗ, ரோமர் 8 எடுத்து பாருங்க. ರೋಮಾಪುರದವರಿಗೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನ ತೆಗೆದು ನೋಡ್ರಿ. 35 முதல் 35ನೇ ವಚನದಿಂದ, உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನಮ್ಮನ್ನು ಅಗಲಿಸುವವರು ಯಾರು? உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ, உபத்திரவமோ வியாகுலமோ துன்பமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ பட்டயமோ எது வந்தாலும், ಉಪವಾಸವಾದರೂ ವ್ಯಾಧಿಗಳಾದರೂ ದುಃಖಗಳಾದರೂ ಖೇಡ್ಯಗಳಾದರೂ ವ್ಯಾಕುಲಗಳಾದರೂ நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே ನಾವು ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ನಾವು ಆತನ ಮೇಲೆ ಪ್ರೀತಿ ಉಳ್ಳವರಾಗಿರುವುದರಿಂದ ಎಲ್ಲದರ ಮೇಲೂ ಕೂಡ ಜಯವನ್ನು ಹೊಂದುವವರಾಗಿದ್ದೇವೆ. மரணமானாலும் ಮರಣವಾದರೂ ஜீவனானாலும் ಜೀವವಾದರೂ தேவதூதர்களானாலும் ದೇವದೂತರುಗಳಾದರೂ அதிகாரங்களானாலும் ಅಧಿಕಾರಗಳಾದರೂ வல்லமைகளானாலும் ರಾಹುತ நிகழ் ಬಲಗಳಾದರೂ காரியங்களானாலும் ಅದು ಲೋಕದ ಅಧಿಕಾರದ வரும் ಬಲಗಳಾದರೂ காரியங்களானாலும் ಅದು ಬಲಿಷ್ಠವಾದ ಕಾರ್ಯಗಳಾದರೂ உயர்வானாலும் ಅದು ಮೇಲಾಗಿದ್ದರೂ தாழ்வானாலும் ಅದು ಕೆಳಗಟ್ಟವಾದರೂ எந்த சிருஷ்டியானாலும் ಅದು ಬೇರೆ ಯಾವುದೇ ಸೃಷ್ಟಿಗಳಾದರೂ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு, ನಮ್ಮ ಕರ್ತನಾದ ಯೇಸುವಿನಲ್ಲಿರುವಂತ ದೇವರ ಪ್ರೀತಿಯಿಂದ நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். ಅದನ್ನ ಅಗಲಿಸಲಾರದೆಂದು ನಾನು ನಿಶ್ಚಯಕ್ಕೆ இது பவுலுடைய அனுபவம். இது பவுலுடைய அனுபவம். ಇದು ಪೌಲನ ಒಂದು ಅನುಭವ. நிர்வாணம் வரட்டும், பசி வரட்டும், நாசமோசம் வரட்டும், பட்டயமே என் கழுத்துக்கு நேராய் வந்தாலும் இயேசுவின் அன்பை என்னை விட்டு பிரிக்க முடியாது. ಯಾವುದೇ ಒಂದು ಕತ್ತಿಯಾದರೂ ನಿರ್ನಾಮವಾದರೂ ವ್ಯಾಧಿಗಳಾದರೂ ಪ್ರತಿಕೂಲಗಳಾದರೂ ನನಗೆ ಬಂದರೂ ಕೂಡ, உயர்வோ தாழ்வோ எந்த சூழ்நிலையானாலும் இயேசுவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ನನಗೆ ಮೇಲಸ್ತಿಕೆ ಬಂದರೂ ಬಡತನ ಬಂದರೂ ಏನೇ ಬಂದರೂ ಕೂಡ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ಅಗಲಿಸುವುದಕ್ಕೆ ಯಾವುದರಿಂದಲೂ ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. இந்த நிச்சயம் நம்மள்ட்ட இருக்கிறதா? ಆ ನಿಶ್ಚಯ ಇವತ್ತು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇದೆಯಾ? இந்த நிச்சயம் நம்முள்ள உள்ளத்தில் இருக்கிறதா? ಆ ನಿಶ್ಚಯ ಇವತ್ತು ನಮ್ಮ ಒಳಗಡೆ ஒரே ಇದೆಯಾ? ஒரு கை மட்டும் உயருது. ಒಂದೇ ಒಂದು ಕೈ ಮಾತ್ರ ಮೇಲ್ಗಡೆ ಬರ್ತಾ ಇದೆ. மற்றவர்கள் எல்லாம் கர்த்தருடைய அன்பிலே வர வேண்டும். ಹಾಗಾದರೆ ಬೇರೆಯವರು ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಕರ್ತನ ಪ್ರೀತಿಯ ಒಳಗಡೆ ಬರಬೇಕು. வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 சொல்லுகிறது. ಪ್ರಕಟಣೆಯ ಪುಸ್ತಕ 2:4 ಹೇಳುತ್ತೆ, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறைவு இருக்கிறது. ನೀನು ಆರಂಭದಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದಂತ ಪ್ರೀತಿ ಈಗ ಕಾಣದಂತೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ನನಗೊಂದು ಕೊರತೆ ಇದೆ. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பு. ಆದ್ದರಿಂದ ನೀನು ಎಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೆ ಎಂಬುದನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಮನ ತಿರುಗು. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை அறை கூவி அழைக்கிறார். ದೇವರು ಇವತ್ತು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಕರೆಯುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. உனக்காக நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன். ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನಲ್ಲ.
உனக்கு என்ன வேண்டும்? உன் சுகம், ஆசீர்வாதம், விடுதலை எல்லாவற்றையும் சிலுவையிலே உனக்காக நான் சம்பாதித்து வைத்தேன். ನಿನ್ನ ಸೌಖ್ಯತೆ, ನಿನ್ನ ಆಶೀರ್ವಾದ, ನಿನ್ನ ಬಿಡುಗಡೆ ನಿನಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ನಾನು ಸಂಪಾದನೆ ಮಾಡಿ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய்? ನೀನು ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಏನು ಮಾಡ್ತಾ ಇದೀಯ? உனக்காக நான் மரித்தேனே. ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ನಾನು ಸತ್ತೇನಲ್ಲ. நீ எனக்காக என்ன செய்ய போகிறாய்? ನೀನು ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ಏನು ಮಾಡ್ತೀಯ? ஆண்டவருக்காக பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கணும் என்று அல்ல, ದೇವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧಿಸಬೇಕು ಅಂತಲ್ಲ. இந்த மைக்க பிடிச்சு இப்படி பேசணுங்கிற அவசியம் இல்ல. ಈ ಮೈಕ್ ನ ಹಿಡ್ಕೊಂಡು ಈ ತರಾನೇ ಮಾತಾಡಬೇಕು ಅಂತ ಅಲ್ಲ. உங்க உள்ளத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுங்கள். ನಿಮ್ಮ ಹೃದಯದ ಒಳಗಡೆ ಯೇಸುವಿಗೆ ಜಾಗ ಕೊಡ್ರಿ. அவரை அதிகமாய் நேசிக்க ஆரம்பியுங்கள். ಅವರನ್ನ ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿರಿ. அப்பொழுது உங்களால் சும்மா இருக்க முடியாது. ಆಗ ನಿಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಇರೋದಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கட்டாய இயேசுவின் அன்பை குறித்து சொல்லியே ஆவீங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇರುವಂತವರಿಗೆ ಕಡ್ಡಾಯವಾಗಿ ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನ ಕುರಿತು ಹೇಳುತ್ತೀರಾ. தேசத்தில் எத்தனை குடிகாரர்கள் இருக்கிறார்கள். ಈ ದೇಶದ ಒಳಗಡೆ ಏರಳವಾದಂತ ಕುಡುಕರಿದ್ದಾರೆ. எத்தனை விபச்சாரக்காரர்கள் இருக்கிறார்கள். ಎಷ್ಟೊಂದು ವ್ಯಭಿಚಾರಿಗಳಿದ್ದಾರೆ. எத்தனை துன்மார்க்கர் இருக்கிறார்கள். ಎಷ್ಟೊಂದು ಜನ ದುರ್ಮಾರ್ಗಿಗಳಿದ್ದಾರೆ. அவர்களுக்காக உங்கள் முழங்காலை முடக்க முடியும். ಅವರುಗಳ ಮೊಣಕಾಲುಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವುಗಳು ಮೊಡಗಿಸಬಹುದು. கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்க முடியும். ನೀವುಗಳು ಅವರಿಗೋಸ್ಕರವಾಗಿ ಕಣ್ಣೀರಿಟ್ಟು ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸಬಹುದು. ஒரு ஆத்துமாவுக்காக உங்க கண்ணீர் சிந்தப்பட்டதானால், ಒಂದು ಆತ್ಮಕ್ಕೋಸ್ಕರವಾಗಿ ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರಾದದ್ದು ಸುರಿಸಲ್ಪಡುವುದಾದರೆ, இயேசு யார் மூலமாவது அந்த ஆத்துமாவை ரட்சிப்பார். ಯೇಸು ಯಾರೋ ಒಬ್ಬರ ಮುಖಾಂತರ ಆತ್ಮವನ್ನು ರಕ್ಷಿಸ್ತಾರೆ. இன்றைக்கு ஜெபிக்கும்படி அர்ப்பணித்திருக்கிறீர்கள். ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತೆ ನಿಮ್ಮನ್ನು ಅರ್ಪಿಸಿದ್ದೀರಾ? எத்தனை பேர் ஃபார்ம் நிரப்பி கொடுத்தீங்க? ಎಷ್ಟು ಜನ ಫಾರ್ಮ್ ನ ತುಂಬಿಸಿದ್ದೀರಾ? நல்ல கையை தூக்குங்க. ಚೆನ್ನಾಗಿ நல்ல கையை தூக்குங்க. ಚೆನ್ನಾಗಿ ಕೈನ ಮೇಲೆ ಕೆತ್ತಿರಿ. மேலே கீழே எல்லாரும் எத்தனை பேர் ஜெபிக்க அர்ப்பணித்திருக்கிறீங்க? ಮೇಲೆಗಡೆ ಕೆಳಗಡೆ ಇವತ್ತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಎಷ್ಟು ಜನ ಅರ್ಪಿಸಿದ್ದೀರಾ? ஒரு 2 நிமிஷம் கையை நல்லா தூக்குங்களேன். ಒಂದೇ 2 ನಿಮಿಷ ನಿಮ್ಮ இயேசு உங்களை பார்க்கட்டும். 2 ನಿಮಿಷ ನಿಮ್ಮ ಕೈನ ಪೂರ್ತಿಯಾಗಿ பரலோகம் உங்களை பார்க்கட்டும். ಪರಲೋಕವು ನಿಮ್ಮನ್ನ ನೋಡುವುದಾಗಲಿ. இயேசு உங்களை பலப்படுத்துவார். ಯೇಸು ನಿಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸುತ್ತಾರೆ. ஜெபிக்கும்படி உங்களை ஸ்திரப்படுத்துவார். ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮ್ಮನ್ನ ಸ್ಥಿರಪಡಿಸುತ್ತಾರೆ. இயேசுவின் மீது அன்பு உங்களுக்கு அதிகமாக அதிகமாக உங்க ஜெப வாழ்க்கை அதிகமாகும். ಯೇಸುವಿನ ಮೇಲೆ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿ ಅಧಿಕವಾಗುತ್ತಾ ಆಗುತ್ತಾ ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತವು ಅಧಿಕವಾಗುತ್ತೆ. இயேசுவை நேசிக்க அர்ப்பணிங்க. ಯೇಸುವನ್ನ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕಾಗಿ எந்த சூழ்நிலையானாலும், ಅದು ಯಾವುದೇ ಒಂದು எந்த ಪರಿಸ್ಥಿತಿ, நிலைமையானாலும், ಅದು ಯಾವುದೇ ಒಂದು ಸಂದರ್ಭವಾದರೂ இயேசு எனக்கு போதும் என்கிற நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். ಯೇಸು ನನಗೆ ಸಾಕು ಅನ್ನುವಂತ ಒಂದು ನಿಶ್ಚಯ ನಮ್ಮ ಒಳಗಡೆ ಇರಬೇಕು. அப்படி நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀವು ಅರ್ಪಿಸುವಾಗ பரிசுத்தமாய் வாழ முடியும். ನೀವು ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದುಕೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஜெபத்துல உறுதியாய் தரித்திருக்க ನೀವು முடியும். ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ಧರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இயேசுவை விசுவாசிக்க முடியும். ಯೇಸುವನ್ನೇ ವಿಶ್ವಾಸಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. இன்று அதிகாலையிலேயே ಇವತ್ತು ಮುಂಜಾನೆಯಲ್ಲೇ அதிகமாக வாமிட் எனக்கு. ನನಗೆ ಅಧಿಕವಾದಂತ ವಾಮಿಟ್. என்னால் எழும்பி இந்த செய்தியை கொடுக்க முடியுமா என்று எனக்கு தெரியவில்லை. ನನ್ನಿಂದ ಎದ್ದು ಇವತ್ತು ಸಂದೇಶವನ್ನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಆಗುತ್ತಾ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதிகாலை 2:30 மணி முதல் காலையில 7 மணி வரைக்கும் எனக்கு தொடர்ச்சியாக வாமிட். ಬೆಳಗಿನ ಜಾವ 2:30 ಗಂಟೆಯಿಂದ 7 ಗಂಟೆಯವರೆಗೂ ನನಗೆ என் சரீரம் மிகவும் சோர்ந்து போய்விட்டது. ನನ್ನ ಶರೀರ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಅದು ಸೋತು ಹೋಗಿತ್ತು. ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். ಆಳವಾಗಿ ಬಳಲಿ ಹೋದೆ. பலனே இல்லாமல் படுத்து விட்டேன். ಬಲವೇ ಇಲ್ಲದಂತೆ ಮಲಗಿಕೊಂಡು ಬಿಟ್ಟೆ. ஆனால் என் உள்ளம் கதறிக்கொண்டே இருந்தது. ಆದರೆ ನನ್ನ ಹೃದಯವಾದದ್ದು ಪರಿತಪಿಸ್ತಾನೇ ಇತ್ತು. எனக்காக என் சகோதரிமார் எல்லாரும் கூடி ஜெபித்தார்கள். ನನಗೋಸ್ಕರವಾಗಿ ನನ್ನ ಸಹೋದರಿಗಳೆಲ್ಲರೂ ಕೂಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದರು. கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். ಕರ್ತನು ನನ್ನನ್ನು கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். ಕರ್ತನೇ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿದನು. காரணம் அவரை நேசிக்கிற நேசம். ಕಾರಣ ಆತನನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಪ್ರೀತಿ. இந்த அளவுக்கு பேசுவனான் எனக்கு தெரியவே தெரியாது. ಇಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಇವತ್ತು ನಾನು ಮಾತಾಡ್ತೀನಿ ಅಂತ ನನಗೆ ಗೊತ್ತೇ ಇರಲಿಲ್ಲ. அவர் ஊழியம் செய்யும்படி என்னை இந்த பட்டணத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ಆತನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಪಟ್ಟಣಕ್ಕೆ ಅವರು ನನ್ನನ್ನು ಕರೆಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೆ. பிசாசு என்னை முடக்க பார்த்தார். ಸೈತಾನನು ನನ್ನನ್ನು ಮೊಗಚಿ ಹಾಕುವುದಕ್ಕೆ ನೋಡಿದ. கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். ಕರ್ತನು ನನ್ನನ್ನು ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் மீது நாம் வைராக்கியம் வைக்கும் பொழுது, ಕರ್ತನ ಮೇಲೆ ನಾವು ವೈರಾಗ್ಯವನ್ನು ಇಡುವಾಗ நமக்காக அவர் வைராக்கியம் பாராட்டுவார். ಅವರು ನಮಗೋಸ್ಕರವಾಗಿ ವೈರಾಗ್ಯವನ್ನು ತೋರಿಸ್ತಾರೆ.
ಹೇಳ್ತಾರೆ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸುವಂತ ಕ್ರಿಸ್ತನ ಮುಖಾಂತರ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಬಲ ಉಂಟು, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಬಲ ಉಂಟು. எத்தனை பேர் அப்படி ஆயத்தமாய் ಎಷ್ಟು இருக்கிறீர்கள்? ಜನ ಆ ರೀತಿಯಾಗಿ ಆಯತ್ತವಾಗಿದ್ದೀರಾ? எல்லாரும் எழும்பி நிற்போம். ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ಎಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳ್ರಿ. சீக்கிரமா சீக்கிரமா ಬೇಗ ಬೇಗವಾಗಿ முடிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. ನಾವು ಮುಗಿಸುವುದಕ್ಕೆ சீக்கிரமா எழும்பி நில்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி ಎಲ್ಲರೂ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ. தயவு செய்து யாரும் வேடிக்கை பார்க்க கூடாது. ದಯವಿಟ್ಟು ಯಾರು ವಿನೋದವನ್ನ இப்ப ನೋಡಬಾರದು. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த விரும்புகிறார். ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನ ದೃಢಪಡಿಸುವುದಕ್ಕೆ உங்களை ಬಯಸ್ತಾ பலப்படுத்த ಇದ್ದಾರೆ. விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನ ಬಲಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಬಯಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. நீங்க சோர்ந்து போய் வந்திருக்கலாம், ನೀವು ಸೋತು ಹೋಗಿ ಬಂದಿರಬಹುದು, நீங்க பலவீனத்தோடு வந்திருக்கலாம், ನೀವು ಬಲಹೀನರಾಗಿ ಬಂದಿರಬಹುದು, இயேசுவின் அன்பை மறந்து போய் வந்திருக்கலாம், ಯೇಸುವಿನ ಪ್ರೀತಿಯನ್ನ ಮರೆತು ಹೋದವರಾಗಿ அவரை விட்டு தூரம் போய் வந்திருக்கலாம். ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ದೂರವಾಗಿದ್ದು ಬಂದಿರಬಹುದು. எந்த சூழ்நிலையிலும் ಏನೇ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಾದರೂ அவர் உங்களை நேசித்து ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாயிருக்கிறார். ಅವರು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿಸಿ ಅಂಗೀಕರಿಸುವುದಕ್ಕೆ ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. இப்ப ஜெபிங்க பார்க்கலாம். ಈಗ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, வாயை திறந்து ஜெபிக்கணும். ಬಾಯನ್ನ ತೆಗೆದು ಪ್ರಾರ್ಥನೆ கண்களை மூடி ಮಾಡಬೇಕು. வாயை திறந்து ஜெபிக்கணும். ಕಣ್ಣುಗಳನ್ನ ಮುಚ್ಚಿ ಬಾಯನ್ನ ತೆಗೆದು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. நீங்க கண்களை திறந்தா வேடிக்கை தான் பாப்பீங்க. ನೀವು ಕಣ್ಣುಗಳನ್ನ ತೆಗೆದ್ರೆ ವಿನೋದವನ್ನೇ ನೋಡ್ತಾ ಇರ್ತೀರಾ. இன்றைக்கு உங்கள் மத்தியில ஒரு எழுப்புதலின் அக்னி போடப்பட போகிறது. ಇವತ್ತು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಉಜ್ಜೀವನದ ಬೆಂಕಿಯನ್ನು ಹಾಕಲ್ಪಡಲಿದೆ. ஒரு அபிஷேகம் உங்கள் மீது கடந்து வர போகிறது. ಒಂದು ಅಭಿಷೇಕವಾದದ್ದು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಾದು ಬರಲಿದೆ. ஒரு வல்லமை உங்கள் மீது கடந்து வர போகிறது. ಒಂದು ಮಹತ್ವವಾದ ಶಕ್ತಿ ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಹಾದು ಬರಲಿದೆ. ஒரு இனம் புரியாத வல்லமை, ಒಂದು ಅರ್ಥವಾಗದಷ್ಟು ಶಕ್ತಿ, கர்த்தருக்காக நிற்க வல்லமை, ಕರ್ತನಿಗೋಸ್ಕರವಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ அவருக்காக ಶಕ್ತಿ, பரிசுத்தமாய் வாழ வல்லமை, ಆತನಿಗೋಸ್ಕರ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಜೀವಿಸುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಶಕ್ತಿ, ஜெபிப்பதிலே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு வல்லமை, ಪ್ರಾರ್ಥನೆಯಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಶಕ್ತಿ, அவரை நேசிக்கிற நேசத்திலே, ಆತನನ್ನ ಪ್ರೀತಿಸುವಂತ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ, அவரை விசுவாசிப்பதிலே ಆತನನ್ನ ವಿಶ್ವಾಸಿಸುವುದರಲ್ಲಿ கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்த போகிறார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ದೃಢಪಡಿಸಲಿದ್ದಾರೆ. வாய்களை திறந்து, ಬಾಯಿಗಳನ್ನ ತೆಗೆದು, கரங்களை உயர்த்தி, ಕೈಗಳನ್ನ ಮೇಲೆ கரங்களை நன்றாக உயர்த்தி, ಕೈಗಳನ್ನ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಮೇಲೆ இயேசுவே என்னை பலப்படுத்துங்க, ಯೇಸುವೇ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸು, ஆவியானவரே என்னை நிரப்புங்க, ಆತ್ಮನಾದವರೇ ನನ್ನನ್ನು ತುಂಬಿಸಿರಿ, என்னை நிரப்புங்க, ನನ್ನನ್ನು நான் ತುಂಬಿಸಿರಿ, பலனற்று போய் வந்திருக்கிறேன், ನಾನು ಬಲಹೀನಳಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ, உம்மை நேசிக்கிற நேசத்திலே குறைவுபட்டு வந்திருக்கிறேன், ನಿನ್ನನ್ನು ಪ್ರೀತಿಸುವಂತ ಪ್ರೀತಿಯಲ್ಲಿ ಕೊರತೆ ಉಳ್ಳವಳಾಗಿ பரிசுத்த வாழ்க்கையிலே ಬಂದಿದ್ದೇನೆ, குறைவுபட்டு வந்திருக்கிறேன், ಪರಿಶುದ್ಧ ಜೀವಿತದಲ್ಲಿ ಕೊರತೆ ಉಳ್ಳವಳಾಗಿ ಬಂದಿದ್ದೇನೆ. என்னை பலப்படுத்துங்கப்பா, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ, என்னை பலப்படுத்துங்க, ನನ್ನನ್ನು என்னை ಬಲಪಡಿಸಿ, பலப்படுத்துங்க, ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ, கேளுங்க, ಕೇಳಿರಿ, சத்தத்தை உயர்த்தி கேளுங்க, ನಿಮ್ಮ ಶಬ್ದವನ್ನ ಕೇಳುತ್ತಾ இயேசு நம்ம ಕೇಳಿರಿ. மத்தியிலே தான் இருக்கிறார். ಯೇಸು ನಿಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲೇ ಇದ್ದಾರೆ. இப்ப ஆவியானவர் ஊற்றப்பட போகிறார். ಈಗ ದೇವರ ಆತ್ಮನು ಸುರಿಸಲ್ಪಡಲಿದ್ದಾರೆ. வாஞ்சையோடு கேட்கிற ஒவ்வொருவரையும், ದಾಹದಿಂದ ಕೇಳುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬನಿಗೂ அவரை விரும்பி கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். ಆತನನ್ನ ಬಯಸಿ ಕೇಳಿಕೊಳ್ಳುವಂತ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಆತನು ತುಂಬಿಸಲಿದ್ದಾನೆ. ஜெபிங்க பார்க்கலாம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ನೋಡೋಣ. நீங்களே கேளுங்க. ನೀವೇ ಕೇಳಿಕೊಳ್ಳ್ರಿ. நீங்க எதுல குறைவுபட்டு இருக்கிறீங்க? ನೀವು ಯಾವುದರಲ್ಲಿ ಕಡಿಮೆಯಾಗಿದ್ದೀರೋ உங்களுக்கு தான் தெரியும். ಅದು ನಿಮಗೆ ಗೊತ್ತು. ஆண்டவரே என்னை ஸ்திரப்படுத்துங்க, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಸ್ಥಿರಪಡಿಸಿ, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಬಲಪಡಿಸಿ, என்னை சீர்படுத்துங்க ஆண்டவரே, ನನ್ನನ್ನು ಕ್ರಮಪಡಿಸಿ ದೇವರೇ, என்னை நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ನೆಲೆಯಾಗಿ ನಿಲ್ಲಿಸಿ ದೇವರೇ. கேளுங்க, ಕೇಳ್ರಿ, கேளுங்க. ಕೇಳ್ರಿ. நீங்க ஜெபிக்காம நான் ஜெபிப்பதுல பிரயோஜனமே இல்ல. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಂತೆ ನಾನೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ರೆ ಪ್ರಯೋಜನ ಇಲ್ಲ. கேளுங்க, ಕೇಳ್ರಿ. ದೇವರ ಹತ್ರ ಎಲ್ಲರೂ ಕೂಡ ಕೇಳ್ತಾ ಇರ್ರಿ. ದೇವರೇ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡು ಅಂತ ಕೇಳ್ರಿ. ನಾನು ನಿನ್ನನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವುದಕ್ಕೆ ನನಗೆ ಸಹಾಯ ಮಾಡಿ ಅಪ್ಪ. ಅರ್ಧಂಬರ್ಧವಾಗಿ ನಾನು ಇದ್ದದ್ದು ಸಾಕು. ಈ ದಿನ ಮೊದಲುಗೊಂಡು ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಯ ಜೀವಿತ ವ್ಯತ್ಯಾಸವಾಗಿರಬೇಕು. ಉನ್ನತವಾಗಿ ನಾನು ಜೀವಿಸಬೇಕು. ಅಕ್ಕಪಕ್ಕದವರ ಮುಂದೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಬದುಕಬೇಕು. ನಿನ್ನ ಮಹತ್ವವಾದ ಶಕ್ತಿಯಿಂದ ತುಂಬಿಸಿ ಅಪ್ಪ. ಕೇಳ್ರಿ, ಹೇಳಿ, ಎಲ್ಲರೂ ಕೇಳ್ರಿ. ಬಾಯನ್ನು ಬಿಟ್ಟು ದೇವರ ಹತ್ರ ಕೇಳ್ರಿ. போடப்படுவதாக ಅಗ್ನಿಯಾದದ್ದು ಅಗ್ನಿಯನ್ನು அபிஷேகத்தினால நிரப்புங்க. ಅಭಿಷೇಕದಿಂದ ತುಂಬಿಸಿ ದೇವರೇ நிரப்புவீராக. ಪ್ರತಿಯೊಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸುವವರಾಗಿ ಉಟ್ಟೈಕப்படுவதாக. ಆ ಕಠಿಣವಾದ ಹೃದಯವಾದದ್ದು ಒಡ್ಡೆಯಲ್ಪಡುವುದಾಗಲಿ. வெட்கங்கள் மாறுவதாக. ಆ ನಾಚಿಕೆಗಳು ಬದಲಾಗಿ ಹೋಗುವುದಾಗಲಿ. ஆவியானவரೇ ஊற்றப்படுவீராக. ದೇವರ ಆತ್ಮನು ತಾನೇ ಒಯ್ಯಲ್ಪಡುವುದಾಗಲಿ. ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் அசைத்து விடுவீராக.
கதறுவீராக. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಹೃದಯವಾದದ್ದು ಅದು ಕದಲುವುದಾಗಲಿ. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அசைக்கப்படுவதாக. ಒಬ್ಬೊಬ್ಬರ ಜೀವಿತವು ಕೂಡ ಅದು ಕದಲುವುದಾಗಲಿ. ஆமென். ಆಮೆನ್. இயேசுவே நிரப்புங்கப்பா. ಯೇಸುವೇ ನನ್ನನ್ನು இயேசுவே ತುಂಬಿಸು. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ಯೇಸುವೇ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸು. ಯೇಸುವೇ ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸು. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸು. நிரப்புங்கப்பா. ತುಂಬಿಸಿ ಅಪ್ಪ. வல்லமையினால் நிரப்புங்க. ಬಲದಿಂದ ತುಂಬಿಸಿ. வல்லமையினால் ನಿನ್ನ நிரப்புங்க. ಬಲದಿಂದ ತುಂಬಿಸಿ. வல்லமையினால் ನಿನ್ನ நிரப்புங்க. ಬಲದಿಂದ ತುಂಬಿಸಿ. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ತುಂಬಿಸಿ. ஒவ்வொருவரையும் ஸ்திரப்படுத்துவீராக. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ದೃಢಪಡಿಸುವವರಾಗಿ. ஒவ்வொருவரையும் சீர்படுத்துவீராக. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಕ್ರಮಪಡಿಸುವವರಾಗಿ. பலப்படுத்துவீராக. ಒಬ್ಬೊಬ್ಬರನ್ನು ಬಲಪಡಿಸುವವರಾಗಿ. நிலைநிறுத்துவீராக. ದೇವರೇ ದೃಢಪಡಿಸುವವರಾಗಿ. உமக்காக நிற்கட்டும் ஐயா. ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ನಿಲ್ಲುವವರಾಗಿ. உமக்காக நிற்கட்டும் ஆண்டவரே. ನಿನಗೋಸ್ಕರವಾಗಿ ನಿಲ್ಲುವವರಾಗಲಿ. பரிசுத்தமாய் வாழட்டும். ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ಬದುಕಲಿ. அதிகமாய் ஜெபிக்கட்டும். ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿ. உம்மை அதிகமாய் நேசிக்கட்டும். ನಿನ್ನನ್ನು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸಲಿ. விசுவாச வாழ்க்கையிலே உறுதியாய் இருக்கட்டும். ವಿಶ್ವಾಸದ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೃಢವಾಗಿ ನಿಲ್ಲುವವರಾಗಿರಲಿ. உங்க பிள்ளைகளை எல்லாம் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ನಿಮ್ಮ ಈ ಮಕ್ಕಳೆಲ್ಲರನ್ನು ಕೂಡ ನಿಮ್ಮ ಕೈಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸುತ್ತಾರೆ. பிள்ளைகளை எல்லாம் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳನ್ನು ನಿನ್ನ ಕೈಗಳಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸುತ್ತೇವೆ. இவர்களை நீ பொறுப்பெடுப்பீராக. ಇವರುಗಳನ್ನ ನೀವೇ ಜವಾಬ್ದಾರಿ ವಹಿಸಿಕೊಳ್ಳಿ. இவர்களை விடாதிருப்பீராக. ಇವರುಗಳನ್ನ ಬಿಟ್ಟು ಬಿಡದಂತೆ தொடர்ந்து ಹಿಡಿದುಕೊಳ್ಳ್ರಿ. பேசுவீராக. ಇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡಿ ಅಪ್ಪ. தொடர்ந்து உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவீராக. ಮುಂದುವರಿಸಿ ನಿನ್ನ ಅಭಿಷೇಕದಿಂದ ಇವರುಗಳನ್ನ ತುಂಬಿಸಿರಿ. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ ಅಪ್ಪ. பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ಇವರುಗಳನ್ನ ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳ್ರಿ. வந்த ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ಬಂದಂತ ಪ್ರತಿಯೊಂದು ಮಗುವನ್ನು ಕೂಡ ಆಶೀರ್ವದಿಸಿ. ஒவ்வொருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ಪ್ರತಿಯೊಂದು ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. உடைய கணவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ಅವರ ಯಜಮಾನ ಮಕ್ಕಳು ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ. தேவைகள் எல்லாம் சந்தித்து கொடுப்பீராக. ಒಂದೊಂದು ಅವಶ್ಯಕತೆಯನ್ನು ಸಂಧಿಸುವವರಾಗಿ. கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக. ಸಾಲದ ಸಮಸ್ಯೆಗಳು ಬದಲಾಗುವುದಾಗಲಿ. இவர்களை வாழ்ந்திருக்க பண்ணுவீராக. ಇವರುಗಳನ್ನು ಜೀವಿಸುವಂತೆ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. இந்த நாள் இந்த ஊழியத்திற்காக முயற்சி எடுத்த பிரயாசப்பட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதிப்பீராக. ಈ ದಿವಸದಲ್ಲಿ ಈ ಸೇವೆಗೋಸ್ಕರವಾಗಿ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರಾಗಿರಿ. அந்த ஆர்கனைசிங் கமிட்டியில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பொறுப்பெடுப்பீராக. ಆರ್ಗನೈಸಿಂಗ್ ಕಮ್ಯುನಿಟಿನಲ್ಲಿ ಇರುವಂತ ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಕೂಡ ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ಅವರ ಕುಟುಂಬಗಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. இந்த சபையை திறந்து கொடுத்த ಈ ಸಭೆಯನ್ನ ತೆಗೆದುಕೊಟ್ಟಂತ அருமையான பாஸ்டர் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். ಒಳ್ಳೆಯ ಪಾಸ್ಟರ್ ಅಮ್ಮ ಅವರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அவருடைய மகளுக்காக மருமகனுக்காக ஸ்தோத்திரம். ಅವರ ಮಗಳಿಗೋಸ್ಕರ ಅವರ ಅಳಿಯನಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அவருடைய அன்பு மகனுக்காக ஸ்தோத்திரம். ಅವರ ಪ್ರಿಯ ಮಗನಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்காக ஸ்தோத்திரம். ಅವರ ಮಕ್ಕಳೆಲ್ಲರಿಗಾಗಿಯೂ ಸ್ತೋತ್ರ. சபை மூப்பர்களுக்காக ஸ்தோத்திரம். ಸಭೆಯ ಮುಖ್ಯಸ್ಥರಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ. சபை விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம். ಸಭೆಯ ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗಾಗಿ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ಪ್ರತಿಯೊಬ್ಬರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರಾಗಿ. இந்த சபையை ஆசீர்வதிப்பீராக. ಈ ಸಭೆಯನ್ನು இது ಆಶೀರ್ವದಿಸುವವರಾಗಿ. நாளுக்கு நாள் வளருவதாக. ಇದು ದಿನ ದಿನವೂ ಬೆಳೆಯುವುದಾಗಿರಲಿ. இடங்கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வதிப்பீராக. ಜಾಗವು ಇಡಿಸಲಾರದಷ್ಟು ಆಶೀರ್ವದಿಸುವವರಾಗಿ. திரளான ஆத்தும அறுவடையை கட்டளையிடுவீராக. ಏರಳವಾದಂತ ಆತ್ಮಗಳ ಕೊಯ್ಯುವಿಕೆಯನ್ನು வரப்போகிற எழுப்புதலிலே பயன்படுத்துவீராக. ಬರುವಂತ ಉಜ್ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರಿದನ್ನು ಉಪಯೋಗಿಸಿರಿ. கர்த்தர் பொறுப்பெடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ನೀವು ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ. அருமையான வர்ஷிப் நடத்தின சகோதரி லீனா அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಆರಾಧನೆಯನ್ನು ನಡೆಸಿಕೊಟ್ಟಂತ ಸಹೋದರಿ ಲೀನಾ ಅವರನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ. அவருடைய பிள்ளைகள் ஊழியங்களை எல்லாம் பொறுப்பெடுப்பீராக. ಅವರ ಮಕ್ಕಳು ಅವರ ಸೇವೆಗಳನ್ನೆಲ್ಲ ನೀವು ಜವಾಬ್ದಾರಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ನಿಮ್ಮ ಕೈನಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸುತ್ತೇವೆ. நாங்கள் கடமையை செய்திருக்கிறோம்ப்பா. ದೇವರೇ, ನಾವು ಕರ್ತವ್ಯವನ್ನೇ ಮಾಡಿದ್ದೇವೆ. மகிமை எல்லாம் உங்களுக்குரியது. ಮಹಿಮೆ ಎಲ್ಲವೂ ನಿನಗುಳ್ಳದು. ಯೇಸುವಿನ ನಾಮத்தில் ಜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿಯೇ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ತಂದೆಯೇ. ಆಮೆನ್. ಆಮೆನ್.